அனைவருக்கும் வணக்கம். இது டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல். டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி கொள்கிறது. டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனலின் டைரக்டர் அண்ட் கேமராமேன் மிஸ்டர் ராஜா செல்வராஜை இங்கு கூடியிருக்கும் தலைவர்களை அறிமுகப்படுத்த அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனலின் நோக்கம் விவசாயம் மற்றும் விவசாய சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான அறிவுரைகளையும் ஆலோசனையும் தொடர்ந்து வழங்கி வருகிறது. மக்கள் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. அதை தொடர்ந்து உழவும் நெசவும் இரு கண்கள் என்ற ஒரே பார்வையில் நாங்கள் எப்பொழுதும் நம்மளுடைய பாரம்பரியத்தை எடுத்து கூறும் வகையில், அதாவது விவசாயம் மற்றும் உழவு நெசவு இரண்டும் ஒரே பார்வையில் தான் இருக்கிறது. இதை தொடர்ந்து இந்த தேசிய கைத்தறி நாளை நாம் கொண்டாடும் வகையில் எமது சேனலின் பவுண்டர் டாக்டர் எம் நாராயணன் அவர்களை இந்நிகழ்ச்சியில் வரவேற்பில் ரொம்ப பெருமிதம் கொள்கிறோம். எங்களின் நோக்கம் விவசாயம் அறிவோம், விவசாயம் செய்வோம், வருங்கால தலைமுறைக்கு உணவளிப்போம், வாழ்க விவசாயி வளர்க விவசாயம் என்பதுதான். இன்றைய இளைஞர்கள் மட்டுமில்லாமல் இன்றைய இளைஞர்கள் வருகின்ற வருங்காலத்தில் சந்ததிகளுக்கு கூட எங்களின் விவசாய சம்பந்தப்பட்ட அறிவுரைகளும் அதை பற்றிய ஆலோசனைகளும் எடுத்து சொல்வதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அதே போலதான் விவசாயத்தை தொடர்ந்து நெசவன் என்று பார்க்கும் பொழுது நம்ம பாரம்பரியம் கைத்தறியை தான் எங்கள் நினைவு கூறுகிறோம் இந்நாளில். ஏனென்றால் ஒரு சிறு வரிகளோடு தொடங்க இருக்கிறேன். வேர்களை தாங்கும் விழுதுகளாய் விளங்கும் கைத்தறி குளம் வாழ்க, சீர் சிறப்புடனே சிறப்போங்கி மாப்புடனே நெய்வோர் வாழ்க என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் வேற யாரும் இல்லை, முனைவர் கைத்தறி விஞ்ஞானி முனைவர் வி காரப்பன் அவர்களையும் அன்போடு இந்நிகழ்ச்சிக்கு அழைக்கின்றோம், வரவேற்கின்றோம். எங்கள் டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் மிகவும் பெருமை அடைகிறது, மகிழ்ச்சி அடைகின்றது. மேலும் இந்த விழாவை சிறப்பித்து நல்ல முறையில் இதுவரைக்கும் கடந்த ஒரு மாதங்களாக நம்மளுடைய நெசவு பற்றியும் நெசவு பற்றிய ஆலோசனைகளும் நெசவு பற்றிய அறிவுரைகளும் சந்தேகங்களும் தொடர்ந்து தீர்க்கப்பட்டு வருகிறது, விவாதிக்கப்படுகிறது, விவாதங்களுக்கு உள்வைக்கப்பட்டது. இந்த நாளில் அதற்குண்டான மரியாதை செய்யும் நாளாக நாங்கள் கருதுகிறோம், எதிர்பார்க்கின்றோம். மேலும் விவசாயம் சார்ந்தே நெசவும் இருக்க வேண்டும் என்ற பார்வையில் முனைவர் ஐயா வி காரப்பன் அவர்கள் அவரோடு தொடர்ந்து பயணிக்க இந்த வருடம் மாத்திரமில்லாமல் இன்னும் வருங்காலங்களில் இன்னும் சிறப்பாக நம்மளுடைய நெசவாளர் தினங்களை மட்டுமல்லாமல் உழவாளர் தினையும் சேர்த்து கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் இந்த கோரிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம். வணக்கம். ரொம்ப நன்றி ராஜா செல்வராஜ், ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஒரு நாட்டுக்கு விவசாயமும் நெசவும் இரு கண்கள். எந்த ஒரு நாடு முன்னேறி இருக்கிறதோ இந்த ரெண்டுலையும் அவங்க சேர்ந்தவங்களா இருந்தா மட்டுமே அந்த நாடு முன்னேற்றம் அடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது ஹேண்ட்லூம் சயின்டிஸ்ட் காரப்பனை அவர்களை இங்கு அழைக்கிறேன் பேசுவதற்கு. வணக்கம். திரு ராஜா அவர்கள் அருமையா சொன்னார். இந்த நாள் மாத்திரமல்ல, எந்த நாளும் எந்த காலமும் நம்முடைய விவசாயமும் நெசமும் சார்ந்தே நம்ம வாழ்க்கை முறையும் இருக்குங்கிறதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் இருந்தாலும் கூட இந்த நெசவாளர்களை பத்தின ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்தது எனக்கு மிகப்பெரிய உதவியா இருந்தது. நம்ம வாசு ஐயா இப்போ வாரணாசியில பேராசிரியா இருக்காங்க, அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, சிட்டுக்குருவி கூட ஒரு நாள் இருக்குது, ஆனா மானங்காக்கு நெசவாளிக்கு ஒரு நாள் இல்லைன்னு கேட்டப்போ அதை 2015 திரு மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டில் கொண்டாடினது மிகப்பெரிய நெசவாளர்களுக்கு, அது தமிழ் மக்களுக்கு மாத்திரமல்ல இந்திய மக்கள் நெசவாளர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருந்தது. அது மாத்திரமில்லை, இனி வரும் காலங்கள் உண்ணாமலும் ஊத்தாமலும் இந்த மனிதன் எந்த இடத்திலும் வாழ முடியாதுங்கிறது யதார்த்தமான உண்மை. இந்த இரண்டுக்குமே நம்ம மரியாதை செலுத்த வேண்டியது கட்டாயம். காரணம், இந்த ரெண்டும் தான் மக்கள் அதிகமாக குறைந்து கொண்டே வருகிறார்கள். இந்த இரண்டு துறையில் தான் இளைஞர்களும் குறைந்து கொண்டே வருகிறார். அவர்களை முன்னிறுத்தி கொண்டு வர வேண்டும் என்பதே என்னுடைய எதிர்கால திட்டமாகவும் இந்த 30 ஆண்டுகளாக நெசவாளர்களை உருவாக்குவதே என்னுடைய நோக்கமாக இருந்தது. இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு நெசவாளர்களும் தன்னுடைய பிள்ளைகளாகட்டும்
யாருக்காவது ஒரு நெசவு தொழிலை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நெசவு தொழிலுக்கு இருக்கு. அதை சரியா பயன்படுத்துறதுக்கு இந்த தேசிய கைத்தறி தினத்தை எல்லாரும் சேர்ந்து நாம கொண்டாடி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்போம். நல்லவை கெட்டவை எது ஆராய்ந்து தீர்ப்பு வழங்கும் அளவுக்கு நம்ம நெசவாளர்களிடம் நல்ல திறமைகள் இருக்கிறது. அந்த திறமைகளை பயன்படுத்தி மத்திய மாநில அரசுகளையும் சார்ந்து நம்ம வாழ்க்கை முறைகளை கொண்டு போகணும். அதே மாதிரி வரும் காலங்கள் நெசவு தொழிலை எந்த இடத்திலையுமே நாம விட்டு கொடுத்து வாழ முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த துறை மனிதனோட கலந்து இருக்கிறது. அந்த துறைக்கு திரு நாராயணன் அவர்களும் சரி, நம்ம கூட சேர்ந்த அத்தனை பெரும் தலைவர்களும் சரி, நம்ம சந்திரமௌலி ஐயா கூப்பிட்டா உடனே இதோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும், மத்தியூஸ் ஐயா வந்ததும், சங்கர்லிங்க ஐயா வந்ததும், நம்ம மெய்யழகன் சார், நாராயணன் சார், இது போன்ற இன்னும் நிறைய சொல்லிட்டே இருக்கு போகலாம். அந்த மாதிரி உள்ளவங்க அத்தனை பேரும் இணைஞ்சு இந்த வருஷம் தேசிய கைத்தறி தினம் 6ஆம் ஆண்டு, இந்த 6ஆம் ஆண்டு கைத்தறி தினத்தை சிறப்பாக கொண்டாட ஏற்பாடு செய்த எங்கள் யூடியூப் சேனல் மிகப்பெரிய நாங்க நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் மாத்திரமே அத்தனை நெசவாளர்கள் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறாங்க. இன்னும் இந்த நாட்டுல ஒரு தொலைக்காட்சிகள் ஆகட்டும், பொதுநல தொடர்பாளர்கள் ஆகட்டும், நெசவு தொழிலை பத்தின ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால பாருங்க, காலையில இருந்து எந்த சேனல்லையும் எந்த டிவிலையும் ஒரு நெசவாளருக்கு வாழ்த்து சொல்லல. அதை நான் வருத்தமா எடுத்துக்கல, புரிய வைக்கவில்லை நாங்கன்னு நினைக்கிறேன். புரிய வைப்போம். நெசவாளர்கள் வாழ்க்கை தரம் உயரணும், விவசாயிகள் வாழ்க்கை தரம் உயரணும். அவங்க உயர்ந்தா இந்த நாடு உயருங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த சமயத்துல எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த எனது நாராயண் சார் அவர்களுக்கும் மற்ற அனைத்து நெசவாளர்களுக்கும் நன்றியை கோரி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. ரொம்ப ரொம்ப வணக்கம் ஐயா. உங்களுடைய வணக்கம். அனுபவத்துக்கும் உங்களுடைய வயசுக்கும் கண்டிப்பா இந்த தொழில இருக்கிற உங்களுடைய பக்திக்கும் நாங்க எப்பவுமே வணக்கம் ஐயா. உங்களை ரொம்ப வணக்கம் ஐயா. சேலம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் கைத்தறி நெசவு பற்றி, நெசவு தொழிலை பற்றி அருமையான 2 பாடல்களை எழுதியிருக்கிறார். அந்த பாடல்களை ராமலிங்கம் ஐயா அவர்கள் அவருடைய சொந்த தயாரிப்பில் அதை அதாவது ரெக்கார்ட் பண்ணி மியூசிக் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த பாடலை இங்க என்னால ஒளிபரப்பு பண்ண முடியல. அந்த சவுண்ட் ஆக்சுவலா வர, நீங்க பாத்தீங்க தமிழ் தாய் வாழ்த்து கூட சவுண்ட் வரல. அதனால அந்த பாடல்களின் பற்றி ராமலிங்க ஐயா எதுக்காக அந்த அந்த பாட்டை எடுத்து பண்ணினாரு, என்ன காரணம் அப்படின்னு அவர்கிட்ட இப்ப பேசலாம். இதுவே நம்ம அந்த பாட்டை ரிலீஸ் பண்றதா நம்ம நினைச்சுக்கலாம். ஐயா வணக்கம். நம்முடைய கவிஞர் ஸ்ரீனிவாசனுடைய பாடல்களை நான் வெளியிடுவதற்கு காரணம் என்றால், அந்த பாடல்கள் கைத்தறிய ரொம்ப கைத்தறிய ரொம்ப புகழ்ந்து இருந்ததனாலையும், அவருடைய கவித்திறன் நம்முடைய கைத்தறிய பண்டனுக்கு ஒரு கவித்திறன் இருந்ததனாலையும் அதை வெளியிட வேண்டும் என்ற ஆசையினால் நான் அதை இந்த நமது ஆகஸ்ட் 7 வெளியிட்டால் நன்றாக இருக்கும் என்ற ஒரே காரணத்தினால் அதை நான் என்னுடைய முயற்சி செய்து அதனை வெளியிட ஏற்பாடு செய்தேன் ஐயா. மற்றபடி வேறு ஒன்றுமில்லை. நம்முடைய கைத்தறியினுடைய திறனை அவர் எவ்வளவு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று அந்த பாடல் மூலம் உங்களுக்கு நன்றாக தெரியும் என நினைக்கின்றேன். நம்முடைய வாழ்விற்கு கைத்தறி எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் அதை உணர வேண்டும் என்பது அந்த பாடல் மூலியமாக நாம் உணர்த்தி இருக்கின்றார். ஆகவே அந்த பாடலை முழு படத்தோடு அதை நான் வெளியிட்டுள்ளேன். அதை நீங்களும் கேட்டு மகிழ வேண்டும் ஐயா. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அந்த பாடலுக்கு பாடலாசிரியர் மற்றும் கவிஞர் பழனி பாரதி அவர்கள் வாழ்த்துரை செய்து அனுப்பியிருக்கிறார்கள். அவருடைய வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வாழ்த்து செய்து அனுப்பியிருக்கிறார். அதுல ரொம்ப அருமையா அந்த தயாரிப்பாளருக்கும் அதுல ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் எடிட்டிங் அதை இயக்குனருக்கும் பாடலாசிரியர் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்காரு. அதே போல கவிஞர் பழனி பாரதி அவர்கள் நெசவாளர் தினத்து வாழ்த்துக்களையும் அவர் மூலம் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது சேலம் ஸ்ரீனிவாசன் அவர்களை அழைக்கிறேன். உங்களுடைய சேவை ரொம்ப ரொம்ப மகத்தானது சார். ஏன்னா நார்மலா எல்லாரும் நெசவு நெஞ்சிட்டு நார்மலா விட்டுட்டு போவாங்க. நீங்க நெசவோட சேர்ந்து ஒரு கவிஞன் ஆயிருக்கீங்க சார். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். நெசவாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை
நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய நெசவாளர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். இந்த பாடலுக்காக அண்ணாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். அப்புறம் வந்து மெய்யழகன் அண்ணா, ஸ்ரீதர் அண்ணா, இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் காரப்பன் அண்ணாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். மற்றும் நான் நன்றி சொல்லணும்னா பெரிய லிஸ்டே இருக்குங்க. இது வந்து ஒரு 10 நாளா வந்து ரொம்ப ஒரு இரவு பகலா வந்து இந்த பாடலுக்காக கடுமையா உழைச்சிருக்காங்க, நிறைய பேர் இதுல உழைச்சிருக்காங்க. டாக்டர் விவசாயம் சேனல் வந்து நைட் ஒரு 3 மணிக்கு வரைக்குமே கூட இந்த பாடலுக்காகவும் இந்த நிகழ்வுக்காகவும் உழைச்சிருக்கிறது நான் பார்த்துட்டு இருக்கேன், கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கேன். சோ நம்முடைய நெசவாளர்களுக்காக இந்த சேனல் வந்து இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பா பண்றதுக்காக முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சோ நான் மகிழ்ச்சியா இருக்கேன். என்னுடைய பாடல் என்னுடைய எழுத்துக்களை பேசும். நான் இதோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். நன்றி. கண்டிப்பாங்கய்யா, உங்களுடைய எண்ணம் வந்து உங்களுடைய பாட்டு மூலமா மக்களுக்கு கண்டிப்பா கொண்டு போய் சேரும். இந்த நெசவு தொழில், இந்த கைத்தறி தொழில் மக்கள் மத்தியில் கண்டிப்பா பேசப்படும். உங்கள் பாட்டும் பேசப்படும். உங்கள் வரி, அதாவது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய இதயத்திலிருந்த வரிகளை எடுத்து எழுதுவாங்க. அது மாதிரி உங்களுடைய இதய துடிப்பு வந்து அந்த வரிகள் இருக்குது. கண்டிப்பா அது வந்து மக்கள் மத்தியில் பேசப்படும். நான் அந்த விழா முடிச்ச உடனே நீங்க வந்து எங்களுடைய யூடியூப் சேனல்ல போயிட்டு அந்த பாட்டை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். பார்த்துட்டு எங்களுக்கு வந்து வாழ்த்து செய்தி நீங்க அறிவலாம், சொல்லலாம். வணக்கம், காலை வணக்கம். இன்னைக்கு வந்து தேசிய கைத்தறி தினம் 6ஆம் ஆண்டு விழாவிலே டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் நடத்துகின்ற இந்த ஒரு நல்ல ஒரு விழாவிலே கலந்து கொண்டு என்னுடைய சிறிய கருத்துக்களையும் வழங்குவதற்கு வாய்ப்பளித்தமைக்காக டாக்டர் நாராயணன், காரப்பன் மற்றும் பெரியவர்கள் சந்திரமௌலி ஐயா அவர்கள், டெல்லியிலேருந்து இப்போ இருக்கிற மிஸ்டர் ஹெல்பேஜ் இந்தியா அவருடைய டைரக்டர் சிஇஓ பி வாசு, டைரக்டர் ஆஃப் ஐஹெச்டி, அண்ட் நாகேந்திரன் ஃப்ரம் பெங்களூர், அண்ட் சேலத்திலிருந்து வந்த அத்தனை பெரியவர்கள், இந்த துறையில் இருக்க அத்தனை பெரியவர்களையும் அத்தனை நண்பர்களையும் ஒவ்வொரு நாளும் உழைத்து கொண்டிருப்பவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முதல் இந்த முயற்சியை வந்து டாக்டர் யூடியூப் சேனல், அதாவது விவசாயம் யூடியூப் சேனல் இதை எடுத்து ஒரு விதை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கைத்தறி தினத்தை கொண்டாடுவோம் சொல்லி அதற்கு முழு பக்கபலமாக இருந்து கைத்தறியினுடைய இவர் காரப்பன் ஐயாவும் வந்து இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாம் சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம். போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த கைத்தறி தினத்தை பற்றி சில இதெல்லாம் கொடுத்து அதுலேயும் ஒரு தலைப்புல உரையாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதை தொடர்ந்து எல்லோரும் பங்கு பெற வேண்டும் என்ற பெருநோக்கத்திலே வந்து கவிதைகள், கட்டுரை போட்டிகள், கருத்தரங்கள் எல்லாம் வைத்து அதில் உற்சாகப்படுத்தி வெவ்வேறு கருத்துக்கள்லாம் வரவேற்கப்பட்டு யூடியூப் சேனல், இந்த விவசாயம் யூடியூப் சேனல் மூலம் டாக்டர் நாராயணன் அவர்கள் எடுத்து செல்லப்படுகிறது. இது ஒரு நல்ல விதையை விதைக்கிற ஒரு நல்ல பணியை அவர் செய்திருக்கிறார். இந்த விதை விருட்சமாக வளர வேண்டும், வளர்ந்து சந்ததி சிறக்க நெசவாளர்கள் எல்லாம் சிறப்பாக வாழ வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். இது வந்து இந்த தொழில் வந்து நமக்கு மானம் காக்கும் ஆடை சமையல் செய்யும் மண்ணுலகத்து பிரமாக்கள். இவர்கள் எல்லாம் நெசவாளர்கள் வந்து சாதாரண நெசவாளர்கள் இல்லை, ஆடை அணிவதற்காக நமக்கு வந்து அதை உற்பத்தி செய்து கொடுக்க பிரமாக்கள்னு சொல்றோம். இந்த பிரமாக்களுடைய வாழ்க்கை வந்து இன்னும் சிறப்பா அமையணும். ஏதோ குறைகள் இருக்கு, என்னென்னவோ இருக்கு, அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு அவர் சந்திரமௌலி ஐயா சொன்னது மாதிரி நம்ம எல்லாரும் ஒருமுகமா இருந்து ஒரே வாய்ஸ்ல அங்க எடுத்து சென்று அரசுல இருக்கிறவங்களுக்கு அதை புரிய வச்சோம்னா கண்டிப்பா அதனுடைய பலன்லாம் கண்டிப்பா கிடைக்கும். இது வந்து ஏன்னா இந்த 750 கோடி பேருக்கு உண்டான ஒரு உடையை தயாரிக்கிற கைத்தறியாளர்களும் நம்ம ஒரு பங்கு வகிக்கிறோம். கைத்தறி வந்து இந்திய தேசத்தினுடைய அது என்ன சொல்றது, பாரம்பரியம் மிக்க, பிரதானம் மிக்க, கலை செல்வம் மிக்க, ஒரு நுண்ணிய வேலைப்பாடு மிகுந்த, அறிவு சார்ந்த, கலை நயத்தோடு சேர்ந்த ஒரு தொழிலை கொண்டு உருவாக்குகின்ற ஆடை. அந்த ஆடை தொழில் வந்து இத்தனை நம்ம சிறப்பா இருக்கணும் அப்படின்னா விவசாயமும் நல்லா இருக்கணும், விவசாயத்தை தொடர்ந்து இவரும் நல்லபடியா இருக்கணும். 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தொடர்புடையவர்கள். இது வந்து என்னன்னா இந்த நிகழ்ச்சி மூலம் நாம செய்யப்படுகின்ற கருத்தின இதுல இன்னொரு செய்தி நான் சொல்ல விரும்புறேன். இந்த கவிதை கட்டுரை போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற அனைவருக்கும், கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்கள் யூடியூப் விவசாயி யூடியூப் சேனல் மூலம் டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனலுடைய வாழ்த்துக்களையும் அதற்கு உறுதுணையாக இருந்த நன்றி ஐயா காரப்பன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நெசவு தொழிலை நாம் போற்றுவோம்.
கைத்தறியாளர்களை வணங்குவோம், நெசவாளர்களை போற்றுவோம், நெசவு தொழிலின் வளர்ச்சிக்கேற்ற பாதை அமைத்திடுவோம் என்று கூறி எனது உரையை இத்துடன் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. தேங்க்யூ சோ மச். யூ கிவன் வேல்யூபிள் ஸ்பீச். அந்த வேல்யூபிள் வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து ரொம்ப 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 மதிப்புடையது. கண்டிப்பா நாங்க அதை ஃபாலோ பண்றோம். நாங்க கண்டிப்பா தொடர்ந்து இது மாதிரி ப்ரோக்ராம் வந்து செய்வோங்க, கண்டிப்பா செய்வோம். இப்பொழுது பானுமூர்த்தி ஐயாவை அழைக்கின்றேன். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தேசிய கைத்தறி நாள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த திருநாளில் நம் நெசவு தொழிலாளர்களை காக்க அவர்கள் இதுக்கு முன் கைத்தொழில் நெசவு தொழில வந்து பெரிய நம்ம கலைத்தொழில் சார். இது இந்த கலைத்தொழில வந்து எல்லா கலையிலயுமே வந்து ரிகர்சல்னு ஒண்ணு பார்ப்பாங்க. ஆனா எங்க கைத்தறியில வந்து ரிகர்சல் இல்லாம டைரக்டா எந்த மாதிரி டிசைன் கொடுத்து எந்த மாதிரி பண்ண சொன்னாலும் டைரக்டா நாங்க பண்றோம். ஆனா மத்த கலையெல்லாம் வந்து ரிகர்சல்னு ஒண்ணு பார்ப்பாங்க, நாடக கலை, பரத கலை, எதுவா இருந்தாலும். ஆனா எங்க கலையில வந்து இந்த மாதிரி எதுவுமே இல்லாம நேர்த்தியான முறையில தயார் பண்ணி கொடுக்குற நெசவாளிகளுக்கு தகுந்த தொழில் சார்ந்த தொழில் நிரந்தரமாக தொடர்ச்சியாக கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் ரொம்ப நல்லாக இருக்கும். இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் சார். ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப கோவிந்தராஜு சார் from கர்நாடகா, மண்டியா from கர்நாடகா. ஐயா உங்களை அழைக்கின்றேன் இப்பொழுது பேசுவதற்கு. தேசிய 6வது கைத்தறி தினத்தை முன்னிட்டு அங்கே அமர்ந்திருக்கும் என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் யூடியூப் சேனல் நாராயணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் நமக்கு எல்லாருக்கும் பொன்னான நாள். உலகத்திலேயே அனைவரும் வாழக்கூடிய, தொழில் செய்து வாழக்கூடிய எல்லா நண்பர்களும் பிழைக்கக்கூடிய இந்த கைத்தறி தொழில் ரொம்ப விசேஷமானது. இந்த நாளை கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாராயணன் சார் அவர்களுக்கும் காரப்பன் சார், தண்டபாணி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொழில் நுணுக்கங்கள் நிறைய இருக்கிறதுனால அனைவரையும் பாராட்டி நம்ம நாராயணன் சார் ஒரு யூடியூப் சேனலை ஏற்படுத்தி இருக்கிறார். அவருக்கு மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த தொழிலை மேன்மைப்படுத்த வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்பொழுது திரு MS நாகேந்திரா அவர்களை பேசுவதற்கு அழைக்கின்றேன். ஐயா வணக்கம். 7/8/2020 கைத்தறி திருநாள், நெசவு திருநாள், 6ஆம் ஆண்டு நெசவு திருநாள் நாம் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் மூலமாக திரு நாராயணன் அவருடைய தீவிர முயற்சினாலும், காரப்பன் ஐயா கலியுக நெசவு சித்தர் காரப்பன் ஐயா அவருடைய பெருமுயற்சியாலும், மற்றும் சங்கரலிங்கம் ஐயா, மேத்தீஸ் ஐயா, சந்திரமௌலி சார், மெய்யழகன் சார் ஆகிய அனைத்து நெசவு ஜாம்பவான்கள் மூலம் இந்த கைத்தறி திருநாளை, 6ஆம் ஆண்டு திருநாளை அமோகமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த திருநாளில் நான் சில கோரிக்கைகளை நெசவாளர்கள் சார்பாக இந்திய மக்களின்
சார்பாக, உலக மக்களின் சார்பாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது இன்றைய நிலைமை, கைத்தறி நிலைமை இந்த வருடம் மிகவும் சவாலான வருடமாக இருக்கின்றது. చంద్రమౌళి సార్ చెప్పినట్ల అది ప్రాబ్లం కాదు, సవాల్. அந்த சவால்களை நாம் மிக அழகாக எடுத்து செல்ல நம்முடைய ஜாம்பவான்கள் வழிகாட்டுவார்கள் என்று நம்புகிறேன். அதே போல அரசாங்கத்திற்கு சில கோரிக்கைகளை பதிவு செய்ய விரும்புகின்றேன். கோரிக்கை 1, நாம் நெசவு செய்த இப்பொழுது மத்திய அரசாகட்டும் மாநில அரசுகளில் இருக்கும் கைத்தறிக்கான திட்டங்கள், நெசவுக்காரர்களுக்கான திட்டங்கள் மிகவும் நன்றாக இருக்கிறது. அதாவது அந்த திட்டங்கள் எல்லாமே புதிதாக நெசவு தொழிலுக்கு வருபவர்களுக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கு. ஆனா இப்ப எக்ஸிஸ்டிங் இருக்கிற நெசவுக்காரங்களுக்கு அது அவ்வளவு உபயோகப்படல அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ நாம நெசவுக்காரங்க என்ன ஆடையை தயாரிக்கிறோம், அதை மார்க்கெட் பண்றதுக்கு அங்கங்க, அதாவது அந்தந்த கிராமத்துல, அவங்க சுத்தி இருக்கிற கிராமத்திலே ஆகட்டும் நகரத்திலே ஆகட்டும், உழவர் சந்தை மாதிரி ஒரு நெசவு சந்தையை ஏற்படுத்தலான்ட்டு கோரிக்கையை வைக்க விரும்புகிறேன். 1. 2வது, நெசவு தொழில் இப்போது மார்க்கெட்டிங் முடிஞ்சாச்சு. சரி, அடுத்து மார்க்கெட்டிங் எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா நெசவு போயிட்டு இருக்கு, துணி இல்லை நம்ம கிட்ட, நெசவாளியும் தயாராகல, நெசவாளி உற்பத்தி ஆகல, என்ன பண்றது? நெசவு தொழிலை கத்துக் கொடுக்கணும். அதற்கு என்னுடைய சலுகை என்ன, என்னுடைய ஒரு அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு 50 முதல் 100 குடும்பங்கள் வாழும் கிராமங்களில், நகரங்களில் ஒரு கைத்தறி பள்ளிக்கூடம், கைத்தறி கல்லூரி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி, அதாவது இப்ப சந்திரமௌழி சொன்ன மாதிரி புது கல்விக் கொள்கையில அதுக்கு அவகாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது இன்னும் தெளிவா இல்லை. அதை நம்ம முன்வரும் நாட்களில் அது அரசாங்கத்திடம் செலுத்தி அந்தந்த ஏரியாலேயே நம்ம அந்த கைத்தறி பள்ளிக்கூடமோ, கைத்தறி காலேஜோ, கைத்தறி யூனிவர்சிட்டியோ ஆரம்பிக்கும் போது கைத்தறியை நம்ம நெசவை கத்துக்கிறதுக்கு நிறைய பேர் ஆர்வம் முன் வருவார்கள் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். அடுத்து, இப்போ சாமானியமா ஒரு விவசாயி இருக்கிறான், விவசாயி, அதாவது அவங்ககிட்ட விவசாய நிலம் இருந்தாவே அவனுக்கு ஒரு ஐடி கார்டு கிடைக்குது. பட்டா சிட்டா அடங்கலை பார்த்து கிராம அதிகாரி ஒரு அடையாள அட்டை கொடுக்குறாரு. ஆனா நம்ம நெசவுக்காரங்களுக்கு அடையாள அட்டை வாங்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த காலத்துல. அதுக்கு நாடு முழுவதும் ஒரு சர்வே எடுத்து நெசவுக்காரர்களுக்கும் நெசவு சார்ந்த தொழிலுள்ள அனைவருக்குமே ஒரு அடையாள அட்டை வழங்குவதற்கும் இந்த சந்தர்ப்பத்துல நான் முன்மொழிகிறேன். அதே மாதிரி இந்த வருஷம் மட்டும் விசேஷமா இந்த வருஷம் ரொம்ப சவால் இருக்கு. சந்திரமௌழி சொன்ன மாதிரி ரா மெட்டீரியல் கிடைக்கல, டிரான்ஸ்போர்ட்டிங் இல்லை, எல்லாமே எந்த விழாவும் நடக்கல, அதனால தூண்டிய இருக்கு. அந்த சவால்களை எல்லாமே எடுத்துட்டு போறதுக்கு நம்ம இப்போ இங்க இருக்கிற கூடிய ஜாமான்கள் எல்லாமே ஒரு அறிவியை கொடுக்கணும்னு அது ஒரு அபிப்பிராயத்தை நான் சொல்றேன். இந்த 3 நாள் கோரிக்கை விசேஷமா வச்சுட்டு அனைத்து நாட்டு மக்களுக்கும் என்னுடைய நெசவுக்காரன் 6ஆம் ஆண்டு கைத்தறி திருநாள், நெசவு திருநாள். இப்பொழுது பொன்னுசாமி ஐயாவை அழைக்கின்றேன் பேசுவதற்கு. ஹலோ, அனைவருக்கும் இனிய கைத்தறி தின நல்வாழ்த்துக்கள். பெரியவர்கள் அனைவர்களும் இதுவரைக்கும் அவங்களுடைய வியூஸ் எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. சந்திரமௌழி ஐயா நம்ம இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற அத்தனை ப்ராப்ளத்தையும் அக்கு வேற ஆணி வேற சொன்னாரு. அவர் சொல்றது அத்தனையும் உண்மைன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் மார்க்கெட்ல நாம ஒரு பொருளை டிமாண்ட் கிரியேட் பண்ணணும். டிமாண்ட் கிரியேட் பண்ணாதான் அது விற்கும். ஆனா மார்க்கெட்ல ஃபிளட்டடா இருக்குது. ஒரு சட்டையா, ஒரு கார்மெண்ட்ஸோ நிறைய இருக்கு. அதுக்கு இது ஒவ்வொன்றும் எந்தெந்த இதுல உற்பத்தி ஆனதுடைய தனித்துவத்தை மக்களுக்கு புரிய வச்சாதான் அந்த டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி விலை கிடைக்கும். அதுலதான் நான் ஃபெயிலியர் ஆகுங்கிற நான் நினைக்கிறோம். ஏன்னா எத்தனை 130 கோடி மக்கள் தொகை உள்ள இந்த நாட்டுல எத்தனை பேர்த்துக்கு இந்த கைத்தறி எப்படி தயாராகுதுங்கிற, நம்ம குழந்தைகளுக்கு கைத்தறினா என்னன்னு தெரியல. ஒரு விவசாயத்துல ஒரு நெல் அரிசி நம்ம பிளேட்டுக்கு வர்ற அரிசி எப்படி தயாராகுதுங்கிற இது தெரியல. அப்போ அதனுடைய இதை நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்பதான் இப்போ ஒரு ஆப்பிள் போனு, நம்ம ஒரு புது போன் வந்ததுன்னா எத்தனை பேர் டிமாண்ட் பண்ணி ஒரு நாள் முன்னே போய் அந்த கடைவாசல் இருந்து வாங்குறாங்க. அப்போ அதுக்குள்ள டிமாண்டும்
அதனுடைய எப்படி உருவாகுதுங்கிற இதை வந்து நம்ம மக்களுக்கு எடுத்து சொன்னால் ஒழிய வந்து இவ்வளவு சரக்கு வந்து நம்ம வந்து இருப்பு இருக்கு, போகல. இந்த பேண்டமிக் டைம்ல வந்து அது உண்மை, எல்லாத்துக்கும் தெரியும், உண்மைதான். இப்ப வந்து நிறைய விதம் ஆன்லைன்ல போயிட்டு தான் இருக்கும், ஒரு சில பொருட்கள் போயிட்டு தான் இருக்கும். அதுக்கு தகுந்த தொழில்நுட்பங்களும் இதை வந்து நம்ம கண்டிப்பா உண்டு பண்ணணும். நம்ம செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து, எத்தனை செலிபிரிட்டிஸ் வந்து நம்ம கமல் இருக்காங்க, ரஜினிகாந்த் இருக்கிறாங்க, விஜய், இத்தனை பேரும் வந்து அவங்களுடைய ரசிகர்களுக்கு சொன்னா கூட இந்த மாதிரி கைத்தறியினுடைய இதை வந்து நம்ம அமிதாப் பச்சன், எத்தனையோ இருக்கிறாங்க, டெண்டுல்கர், இவங்களை எல்லாத்தையும் வச்சு இது வந்து ஒரு அரசாங்கமோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். நம்ம இந்த லாஸ்ட் டைம் வந்து ஒரு நம்ம கோஆப்டெக்ஸ்ல வந்து சகாயமையா இருந்தப்போ நம்ம ஒரு ஒரு சாரி வந்து உற்பத்தி பண்றோம்னா அந்த சாரி உற்பத்தி பண்ணுடைய நெசவாளியினுடைய படத்தை கூட போட்டு இது பண்ணாங்க. அப்போ வந்து அது அந்த நெசவாளிக்கு ஒரு பெருமை இது. அதே மாதிரி காலேஜ் தினம் இந்த மாதிரி இடத்துல வந்து மாணவர்கள் வந்து நம்ம வந்து சாரியோ அல்லது வேட்டிகளோ அல்லது பாரம்பரிய உடைகளையோ வந்து கைத்தறி துணியை வந்து அதுல உற்பத்தி பண்ணின ஆடைகளை வந்து அது அவங்களுக்கு அவேர்னஸ் ஆகுற மாதிரி வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லி தரணும். இப்போ நம்ம விலை கைத்தறியில பண்ணினா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, கைத்தறியில பண்றது வந்து விலை அதிகங்கிற ஒரு மாயமான எண்ணம் வந்து நம்மளுக்கு இருக்குது. அப்படி கிடையாது. கைத்தறியில உற்பத்தி பண்ற பொருள் வந்து நீங்க ஒரு பிராண்டட் ஆலன் சோலியோ, பீட்டர் இங்கிலாண்டோ, மற்ற ஒரு பிராண்டட் இதை விட வந்து நம்ம கைத்தறியில பண்ற பொருட்கள் அத்தனையும் விலை கம்மி தான். அதை வந்து மக்களுக்கு தெரிகிற வகையில வந்து நம்ம குவாலிட்டியோட உற்பத்தி பண்ணக்கூடியது பண்ண முடியும். நம்ம எத்தனையோ வந்து வீவர் சர்வீஸ் சென்டர் இருக்கு, கைத்தறி தொழில்நுட்ப நிலையங்கள் இந்தியாவில 10 இடத்துல இருக்கு. நிறைய இடத்துல வந்து சம்பந்தமா வந்து இப்ப முதல்ல உற்பத்தி பண்ணதை விட இப்ப வந்து ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் கைத்தறிலையும் வந்து பண்ண முடியுங்கிறத வந்து நம்ம கண்கூட பாக்குறோம். அப்போ நம்ம இந்த விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும். இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம கிட்ட ஒரு 10 ட்ரெஸ் இருக்குது, அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 ட்ரெஸ் 3 ட்ரெஸ்ஸோட வந்து நம்ம கைத்தறியில கொஞ்சம் விலை அதிகம் இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து நம்ம வாங்க வைக்கிறது கூடிய வழிமுறைகளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு போகணும். அப்பதான் எப்பவுமே ஒரு டிமாண்ட், ஒரு பொருளுக்கு டிமாண்ட் இருந்தா தான் வந்து அதை உற்பத்தி மார்க்கெட்ல அது அழியும். இல்லைன்னா வந்து ஸ்டாக் தான் தேங்கி நிற்கும். கவர்மெண்ட் வந்து எத்தனை சொல்ல ரிபேட் கொடுக்குறேன், அதெல்லாம் கொடுத்தாலும் கூட அது ஒரு ரிபேட் கொடுக்கறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா வாங்குற மக்களுக்கு வந்து நம்ம மார்க்கெட் உள்ளதை கூட வந்து போட்டி போட்டு வந்து அது கூட வாங்கக்கூடிய அந்த வாங்கும் தன்மை அதிகரிக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது. இருந்தாலும் வந்து நாம அந்த கைத்தறியினுடைய மேன்மை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து நம்முடைய யங்கர் ஜெனரேஷனை வந்து நம்ம தயார்படுத்த வேண்டுங்கிறது என்னுடைய தாழ்வான வேண்டுகோள். இது சம்பந்தமா வந்து நிறைய முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இது சம்பந்தமான அதிகாரிகள் வந்து இதை வந்து நாமளும் ஒரு செலிபிரிட்டி வந்து நாம இமிடியேட்டா போய் பார்த்துட முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து இதுக்குள்ள மேல்நிலையில் இருக்கிறவங்க, அமைச்சர்களோ இவங்களோ வந்து இதுக்குள்ள ஏற்பாட்டை எடுத்து இதோட கைத்தறியினுடைய மேன்மையை வந்து, ஏன்னா வேலை வாய்ப்புங்கிறது வந்து கைத்தறி துறைக்கும் ஒரு வேலை வாய்ப்பு தானே. எல்லாமே வந்து மற்ற துறையை கம்பேர் பண்றப்போ ஒரு கலைஞரா ஒரு ஆர்டிஸ்டனா வந்து இதை பார்க்க முடியும். இல்ல வெறும் கலை மட்டும் பத்தாது, அவங்களுக்கு வந்து சாப்பாடு வேணும் இல்ல. அப்ப அந்த சாப்பாடு எங்கிருந்து வரும்? அப்போ அவங்க தயார் பண்ற அவங்க திறமைக்கு தகுந்த இது அவார்டு, திறமைக்கு ஊதியம் கிடைச்சாதான் வந்து அவங்க அடுத்த இதுல வந்து அவங்க சந்தோஷமா வேலை செய்ய முடியுங்கிறது என்னுடைய எண்ணம். இதை நோக்கி வந்து நம்முடைய நகர்வுகள் இருக்கணுங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அனைவருக்கும் இனிய கைத்தறி தின வாழ்த்துக்கள். இந்த சமயத்துல நான் திரும்ப சொல்றேன், நம்ம இந்த தினத்துல இருந்தாவது நாம் அணியுடைய ஆடைகள்ல வந்து ஒரு 2 ஆடை 10 ஆடை இருந்துன்னா ஒரு 2 ஆடையாவது கைத்தறியிலோ காதியிலோ உள்ள ஆடைகளை வாங்கி நாம் அணிஞ்சு அந்த நெசவாளர்களுக்கும் அந்த ஆர்டிஸ்டுகளுக்கும் வந்து நம்ம ஹெல்ப் பண்ண வேண்டியது இல்லை, அவங்களுடைய திறமையை பாராட்டி வந்து நாம அங்கீகரிக்கும் விதமா வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்திற்கு வந்து நாம உறுதுணை செய்வோம். அதே மாதிரி உழவர்களுக்கும் அதே மாதிரி தான். நாம ஆர்கானிக் என்னென்னமோ விஷயம் பேசுறோம், அப்படிதான் வந்து அவங்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விவசாயிகள் அவங்களுடைய உற்பத்தி பண்ணக்கூடிய காய்கறிகளை வந்து கொஞ்சம் விலை அதிகமா இருந்தாலும் சரி அதை வாங்கி அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும். ஆகவே இந்த இனிய நன்னாளில் வந்து அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நன்றி, விடைபெறுகிறேன். ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்பொழுது பெங்களூரில் இருந்து டெப்டி டைரக்டர் லிங்கராஜ் சார் ஐயா அவர்களை அழைக்கின்றேன் பேசுவதற்கு.
Namaskara. Today, National Handloom Day. I am very happy to be here with you. Sir, for all handloom viewers, I want to communicate best wishes. All handloom viewers, best wishes to all handloom viewers. இப்போ நம்ம பேசினிருந்தோ யூடியூப் சேனல்ல நம்ம ப்ரொஃபசர் சார் இருக்கிறாரு, நம்ம கைத்தறி வியூவர்ஸ் இருக்கிறாரு இல்லையா, நம்ம இந்தியா தேசத்துல இது பிரம்ம வித்யை. హ్యాండ్లూమ్ వీవర్స్ హ్యాండ్లూమ్ ப்ரொஃபஷன் பிரம்ம வித்யை. நாங்க துணி வேணும், அவங்களுக்கு நம்ம சாப்பாடு வேணும், இல்லைனாக்கா மனுஷ బతకறது இல்லை. సో ఐ వాంట్ టు స్పీక్ ఇన్ తెలుగు. ఒక మనిషి బతకాలంటే ఫస్ట్ వాళ్ళకి ఇది భోజనం కావాలి, దుబ్బ నిండాలి, అప్పుడైనా వాళ్ళు తల పారేది. దుబ్బల నిండకపోతే తల పారేలేదు. దాన్ని ఇంకా ఫస్ట్ దుబ్బని వల్ల వ్యవసాయం చేయాల. వ్యవసాయం బాగా ఉంటే మన దేశంలో అందరూ బాగా ఉంటారు, అందరికి డబ్బులు, అందరికి భోజనం దొరుకుతాయంటే, దుబ్బ నిండే అంటే అందరూ బాగుంటారు. సో అట్లా. సో నెక్స్ట్ మన దేశంలో ఉండే అన్ని జనాలకిను, అన్ని వీళ్ళకిను, పీపుల్కిను మనము బట్టలు ఇవ్వాల. బట్టలు లేకపోతే ఈ ప్రపంచంలో, ఆధునిక ప్రపంచంలో ఎవరు బతికేయలే. సో బట్టలు కానే కావాలా, సీరలు కానే కావాలా, టవల్ కానే కావాలా, బెడ్షీట్లు కానే కావాలా. సో హ్యాండ్లూమ్ ప్రొఫెషన్ అనేది బ్రహ్మ విద్య. ఈ బ్రహ్మ విద్యని మనము గౌరవించాలి. హ్యాండ్లూమ్ వ్యూవర్స్ ని అందరూ గౌరవించాలి. అందరూ వాళ్ళకి ఇప్పుడు హానర్ చేస్తూ ఉంటాము. మన ప్రైమ్ మినిస్టర్, ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ సాహెబ్ లో ఇవంతను నేషనల్ హ్యాండ్లూమ్ డే అని చేసి అంత 2015 ఇంకా చేస్తూ ఉంటారు. ఇది ఒక బ్రహ్మ విద్య. అన్ని నేకాలకి మేము శుభాశయం చెప్తా ఉంటాను. బెస్ట్ ఆల్ హ్యాండ్లూమ్ వ్యూవర్స్ ఇన్ ఇండియా, అమెరికా. మన వీళ్ళు వ్యవసాయం యూట్యూబ్ ఛానల్ వీళ్ళు ఉండరు, నారాయణ వాళ్ళు ఉండరు, వాళ్ళు ఇట్లా ఒక ప్రోగ్రామ్ చేసిండారు. ఇది చాలా మంచి ప్రోగ్రాము. మన దేశంలో హ్యాండ్లూమ్ వ్యూవర్స్ కి ఇన్నోవేషన్ డిజైన్ చేసేదానికి దేర్ ఈస్ ఇన్ఫైట్ నెంబర్ ఆఫ్ ఆపర్చునిటీస్. సో హ్యాండ్లూమ్ వీవింగ్ ప్రొఫెషన్ అనేది ఇట్ ఈస్ ఎ బ్రహ్మ విద్య. మనం ఏం చేస్తూ ఉంటామో, మనం డిజైన్ ఒక్కొక్క సీరికి ఒక్కొక్క డిజైన్ వేయచ్చు, ఒక్కొక్క సీరికి ఒక కలర్ వేయచ్చు. సో ఈ తర్వాత మనం డిజైన్ చేసే కాబట్టి ఈ హ్యాండ్లూమ్ ప్రొఫెషన్ కి మన ఇండియా దేశం ఇడీ ప్రపంచంకి ఈ కరోనాని నిగ్రహం చేసేట్లా ఒక సీర్లు చేయాలా, ఒక బట్టలు చేయాలా అని నేను అడుగుతా ఉన్నాను. అన్ని హ్యాండ్లూమ్ వీవర్స్ కి ఇప్పుడు మంచిది కానీ అనే ఒక ఆశీర్వాదం, ఒక భగవంతుని ఆశీర్వాదం ఉండి వాళ్ళంతా బాగుపడిని, హ్యాండ్లూమ్ వీవర్స్ ఒక జీవనంలో బాగుపడిని, వాళ్ళు మగ్గంలో కూర్చొని నేసి మంచి మంచి బట్టలు చేసి ఈ కరోనా తొలగుని దేశం బట్టలు అట్లా ఒక ఇది మనం ఇన్నోవేషన్ చేయాలి. దానికా మీరు నేకారులు ఈ ఇప్పుడు ఏముందే కదా అకేషన్, నేషనల్ ఈ అకేషన్ కింద మేము మీ చేయి జోడించి ప్రార్థన చేసేది ఏమంటే ஒவ்வொரு நெசவாளியும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நெசவு தொழிலை கற்றுத்தர வேண்டும். அப்படி நெசவு தொழிலை கற்றுத்தரவில்லை என்றால் நீங்க தான் முதல் துரோகி இந்த தொழிலுக்குன்னு சொன்னாரு பாத்தீங்களா. அது கண்டிப்பா எல்லாரும் வரவேற்கணும். கண்டிப்பா இப்ப நம்ம இருக்கிற எல்லாருமே உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க நெசவு சொல்லி கொடுத்திருக்கீங்களா? எத்தனை பேர் கொடுத்திருக்கீங்க? உங்களால கை தூக்க முடியுமா? உங்க பிள்ளைங்க உங்க தொழிலுக்கு தெரியுமா? ஆமாங்க, ரொம்ப சந்தோஷம். கை தூக்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னு சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுக்கு தொழிலை சொல்லி கொடுக்கணும். இல்ல பரவாயில்ல, ஆக்சுவலா பசங்க படிக்கணும். அவங்க என்ன தொழில்னாலும் படிக்கலாம், என்ன படிப்புனாலும் படிக்கலாம். எப்படி ஒரு டாக்டர் அவங்களுடைய பசங்களை டாக்டராக முயற்சி பண்றாங்களோ, ஒரு என்ஜினியர் அவங்களுடைய பிள்ளைகளை என்ஜினியராக முயற்சி பண்றாங்களோ, அதே போல ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் அவங்க பிள்ளைங்களை ஐஏஎஸ் கலெக்டராக முயற்சி பண்றாங்க. ஆனா எந்த ஒரு நெசவாளியும் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய தொழிலுக்கு கற்றுக் கொடுக்கவோ தன்னுடைய தொழில் செய்யவோ முன் வருவதில்லை. ஒரு சில பேர் இருக்காங்க. ஐயா ரொம்ப நன்றி, நீங்க பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஒரு சில பேர் இருக்காங்க, காரப்பண்ணையா போன்ற பெரியவர்கள் தன்னுடைய பிள்ளைகளையும் தன் தொழில் கத்து கொடுத்து ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துட்டு போறாங்க. அது மாதிரி பல பேர் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்ம எடுத்துக்கணும், படிக்கணும், கண்டிப்பா படிக்க வைக்கணும். அவங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த படிப்பை படிக்க வைக்கணும், அவங்களுக்கு அறிவு கொடுக்கணும். பட்
நெசவு தொழில் வந்து இப்போ உங்க பிள்ளைங்க இருக்காங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கத்துக்க வைக்கணும். இதே போல நாங்க இந்த மீட்டிங்ல கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நாங்கள் கான்டாக்ட் பண்ணி ஆக்சுவலா தொடர்பு கொண்டு இனிமேல் வரும் வருஷங்களில் கேட்போம், உங்க பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உங்க பசங்களுக்கு நெசவு தொழில் தெரியுமா அப்படின்னு கண்டிப்பா நாங்க கேட்போம். அதை வந்து நாங்க கண்டிப்பா பதிவிடுவோம். ஒரு சவாலாவே இந்த இந்த வருஷம் நம்மளுடைய ஒரு பெரிய ஒரு சவாலா நம்ம எடுத்துக்கலாம், நம்ம பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுக்கலாம். இப்பொழுது ஆக்சுவலா வந்து இந்த நம்மளுடைய விழாவில தமிழ்நாடு நெசவு தறிக்காரர்கள் வாழ்வுரிமை இயக்கம் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு நல்ல முறையில எடுத்துட்டு போகுது. இப்பொழுது திரு கருப்புசாமி அட்வொகேட் தமிழ்நாடு வாழ்வுரிமை நெசவாளர் இயக்கம் அவர்களை அழைக்கின்றேன். சார், அனைத்து பெரியோர்களுக்கும் வணக்கம். நெசவாளர்கள் அனைவருக்கும் கைத்தறி தினம் வாழ்த்துக்கள். சார், நான் வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலை என்ன பிரச்சனைங்கிறத ஒரு 4 வார்த்தை மட்டும் சொல்ல விரும்புறேன். எங்கள் பகுதியில் இருக்கிற நெசவாளர்கள் வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலை சிரமப்படுறாங்க. அதனாலதான் வந்து இந்த நெசவு தறிக்காரர்கள் வாழ்வு இயக்கம்னு ஒரு இயக்கமே ஆரம்பமாச்சு. கடந்த 2 மாத காலத்துல வந்து 1000க்கும் மேற்பட்டவர் வந்து இந்த இயக்கத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய இடத்துல வந்து நம்ம நெசவு தொழிலிருந்து இப்ப இருக்கிற பிரச்சனையின் காரணமாக வேறு தொழிலுக்கு 100 நாள் வேலை திட்டத்துக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு நம்ம இருக்கிற நிலைமையை கொஞ்சம் மேம்படுத்த அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது உதவி கேட்டு இந்த நம்ம யூடியூப் சேனல் மூலியமோ நம்ம இருக்கிற பெரியவர்களோ இந்த பிரச்சனையை எடுத்து சொல்லி அவங்க வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும்னு முதல்ல கேட்டுக்கிறோம். அப்புறம் நாகேந்திரன் சார் சொன்ன மாதிரி நெசவாளர்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அடையாள அட்டை உறுதியாக கொடுக்கணும். அந்த அட்டையை வச்சு பேங்க்ல கடன் வாங்குற மாதிரியும் இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத எங்க இயக்கத்தோட முக்கிய ஒரு கொள்கையாக இருக்கு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில நெசவாளர் வருமானமே கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அந்த வருமானத்தை மேம்படுத்த அவங்களுக்கு தேவையான உதவிகளை அரசாங்கம் செய்ய வேணும் கேட்டுட்டு எனக்கு வாய்ப்பளித்த நாராயண் சாருக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா உங்கள் கோரிக்கைகளை உங்களோடு சேர்ந்து நாங்கள் பயணித்து அரசுக்கும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பல பெரியவர்கள் தலைமையில் எடுத்து சொல்வோம் சார். சார், உங்களுக்கு மிக்க நன்றி சார். சிறிகாலமே ஆனாலும் எங்களுக்கு பயன்படுத்தீங்க. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் I request Sumati madam to speak few words. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே வணக்கம் சார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டாக்டர் விவசாயம் சேனலுக்கும் கரப்பன் ஐயா, இங்க இந்த மீட்டிங்ல கலந்திருக்க அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என் பேரு சுமதி. நாங்க வந்து ஒரு ஃபர்ம் நடத்துறோம். அதோட பேரு ஸ்ரேனிஸ். இருக்கு. சோ எங்க ஸ்ரேனிஸ்ன்ற ஃபர்ம் மூலியமா நாங்க இன்ஃபார்மல் செக்டர் பிசினஸ் கூப்பிடுற நிறைய தொழில்களுக்கு நெட்வொர்க்ஸ் பில்ட் பண்றோம். இது வந்து வாட்ஸ்அப் மூலமா பண்றோம். இந்த வாட்ஸ்அப்ல வந்து நாங்க இந்த இன்ஃபார்மல் செக்டர் பிசினஸ்ன்ற ப்ரொஃபஷன்ஸ்க்கு எல்லாம் குரூப்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல எங்களோட முக்கியமான பெரிய குரூப்னு பாத்தீங்கன்னா வீவர்ஸ் குரூப். ஹேண்ட்லூம் வீவர்ஸ் இருக்கட்டும், பவர்லூம் வீவர்ஸ் இருக்கட்டும், and we have groups for beauticians, tailors, plumbing, electricians. So இது மாதிரி நிறைய இன்ஃபார்மல் செக்டர்னு கூப்பிடுற பிசினஸ்க்கு எல்லாமே நாங்க நெட்வொர்க்ஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க நிறுவனம் வந்து சுமார் 2 வருஷமா இயங்கிட்டு இருக்குது. இது இந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா நாங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கோம் நம்ம வீவர்ஸுக்காக. இப்ப ரீசெண்டா இந்த கோவிட் சிச்சுவேஷன் வந்ததுல எங்களோட மெயின் டார்கெட் வந்து இந்த கிராஸ் ரூட் ஒர்க்கர்ஸ், அதாவது ரூட் லெவல் கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்றாங்கல்ல, இந்த லூம் ஒர்க்கர்ஸா இருக்கட்டும். மெயினா எங்க ஃபர்மோட இன்டென்ஷன் வந்து அந்த வீவர்ஸ்ன்றவங்க தே ஷுட் கெயின் தேர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அவங்களோட ரெஸ்பெக்ட் அண்ட் ரெகக்னிஷன் இந்த ஃபர்ம்ல, அவங்க ஒர்க் பண்ற ஃபர்ம்ல அவங்களுக்கு கிடைக்கணும்ன்றது எங்களோட மெயின் இன்டென்ஷன். அப்புறம் we are working towards providing fair returns for laborers. அவங்க பண்ற தொழிலுக்கான கரெக்டான ஊதியம் கிடைக்கணும்ன்றதுக்கு நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து எங்க
ஸ்ரேனி தரப்புல இருந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கோம் எங்க வீவர்ஸுங்களுக்காக. எங்களோட நெட்வொர்க் பாத்தீங்கன்னா அநேகமா கர்நாடகாவை சுத்தி இருக்குது. சோ தமிழ்நாடு வீவர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் தான் இருக்காங்க. எங்க நெட்வொர்க்ல பாத்தீங்கன்னா ஆரணில இருந்து இருக்காங்க. இப்போ எங்க ஸ்ரேனி குழுவுல இருந்தே இந்த குரூப்ல இப்போ பாத்தீங்கன்னா டாக்டர் சுனந்தா மேடம் இருக்காங்க, காரப்பன் ஐயா இருக்காரு, பானுமூர்த்தி ஐயா இருக்காரு, தேவராஜ் சார். சோ இது மாதிரி நிறைய மெம்பர்ஸ், சபீனா மேடம் இருக்காங்க. சோ நிறைய பேர் வந்து எங்க ஸ்ரேனி குழுவுல ஒரு அங்கமா இருக்கிறதுனால so we are able to reach many people, many viewers throughout Karnataka and few states in nearby states also, Andhra, Telangana, ella பக்கத்துல இருந்தோம். so எங்க intention வந்து viewers க்கு support பண்றது. இந்த covid situationல we have raised donations and we have dispersed about 4.5 lakh amount வந்து about 450 ஃபேமிலிஸ்க்கு டிஸ்பர்ஸ் பண்ணிருக்கோம் டைரக்டா வீவர்ஸ் அக்கவுண்ட்க்கு போட்டு. அண்ட் இப்போ சந்திரமௌலி சார் சொன்னாரு நிறைய வீவர்ஸ்ங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் பண்ணி ஸ்டாக்ல வச்சிருக்க புடவைங்களை மூவ் பண்ணோம். ஸோ அதோட ஒரு இனிஷியேட்டிவா நாங்க வந்து we have connected with ஆன்லைன் ஃபர்ம்ஸ்ல, ஏன்னா இப்போதைக்கு மார்க்கெட் ஷட் டவுன்ல இருக்கிறதுனால ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமா நம்ம நெசவாளர்களோட ப்ராடக்ட்ஸ் மூவ் பண்ணி அவங்களோட ஸ்டாக்கை கொஞ்சம் லிக்விடேட் பண்ணா நெக்ஸ்ட் அவங்க ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு உதவியா இருக்கும். ஸோ அந்த தரப்புல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களுதே இந்த ஹேண்ட்லூம் செக்டரை முன்னாடி கொண்டு வரணுன்றதுக்காக மண்டியா கிட்ட கொடியாலான்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க ஒரு ஹேண்ட்லூம் யூனிட்டை நடத்திட்டு வரோம். இந்த ஹேண்ட்லூம் யூனிட்ல வந்து ஒரு 10 தறிங்க இருக்கு. இதுல ப்ரொடக்ஷன் கம் ட்ரைனிங் ஃபார் விமன் வீவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இங்க ஒரு ஆல்மோஸ்ட் 7 பெண்மணிகள் ட்ரைனிங் நடத்திட்டு வராங்க. இந்த ட்ரைனிங் இந்த மந்த் எண்ட்ல முடியும் அண்ட் தே வில் பி ஸ்டார்டிங் ப்ரொடக்ஷன். ஸோ இது மாதிரி அந்த யூனிட் மூலியமா வி ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ லைக் தெர் இஸ் ஸ்கோப் இன் ஹேண்ட்லூம். இப்போ ஹேண்ட்லூம்ல இருந்து பவர்லூம் மூவ் ஆன நிறைய வீவர்ஸ் தான் இப்போ மறுபடியும் ஹேண்ட்லூம்ல இன்ட்ரெஸ்ட் வச்சு பவர்லூம் வீவிங்ல இருந்து ரிட்டர்ன் ஆகி ஹேண்ட்லூம் வீவிங் பண்ணிட்டு இருக்காங்க இந்த யூனிட்ல. ஸோ வி ஆர் வெரி ப்ரவுட் டு சே தட். அண்ட் இது வந்து இன்னும் ரெப்ளிகேட் பண்ணோம். இது ஒரு யூனிட் இல்லாம கர்நாடகா முழுவதும் இன்னும் எந்தெந்த பிளேஸ்ல முடியுமோ அது மாதிரி பவர்லூம்ல இருந்து ஹேண்ட்லூம்க்கு ரெப்ளிகேட் பண்றதுக்கு நிறைய முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த இனிஷியேட்டிவ்க்கு யாராவது எங்க கூட கொலாபரேட் பண்ணோம், சப்போர்ட் பண்ணோம்னு விரும்புறவங்க கண்டிப்பா உங்களோட சப்போர்ட்டிங் ஹேண்டை எங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அனைவருக்குமே 6th ஹேண்ட்லூம் டே செலிப்ரேஷனோட விஷஸ் தெரிவிச்சுக்கிட்டு என்னோட சின்ன வார்த்தைகளை முடிச்சுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்குமே நன்றி. தேங்க்யூ மேடம். உங்களுடைய சர்வீஸ் வந்து மேலும் மேலும் தொடர டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேடம். மிக்க நன்றி சார். தேங்க்யூ மேடம். இப்பொழுது பார்த்திபன் அவர்களை அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க, பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். முதலில் கைத்தறி நெசவாளர்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பேசிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனதார நன்றியும் மகிழ்வையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசு பெற்றவர்களுக்கும் இதில் பங்கு பெற்ற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது முதலில் நடத்த வேண்டும் என்று எண்ணிய காரப்பன் ஐயா அவர்களுக்கும் இந்த டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் பாராட்டுக்குரிய ஒரு மிகப்பெரிய செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இருக்கிற இந்த சமூகத்துல எனக்கு என்னன்னு எல்லாம் போயிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு விவசாயத்துக்காகவும் நெசவுக்காகவும் இதுல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அனைத்து மக்களும் இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். அது இல்லாம போட்டி வச்சு இத்தனை பேரை பங்கேற்கணும். இதுல இருக்கிற சிறந்த ஆளுமைகள் எல்லாம் பேச வச்சு ஒரு நல்ல ஒரு கல்வியல் சார்ந்த ஒரு விஷயங்களை பகிர வச்சதுக்கு மிக்க நன்றி டாக்டர் விவசாயம் சேனலுக்கும் காரப்பன் ஐயா அவர்களுக்கும். அதே மாதிரி இப்படி ஒரு இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு எனக்கு சேலம் சீனிவாசன் ஐயா அவர்கள் மூலயமா தான் தெரிஞ்சது. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை, ஒரு நெசவு சார்ந்த ஒரு விழிப்புணர்வை கத்துக்கிட்டேன் இங்க இருந்த எல்லா ஆளுமைகள் மூலமாகவும். மிக்க நன்றி எல்லாருக்கும்.
வணக்கம் வணக்கம் பார்த்திபன், ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக திரு முருகேஷ் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். சார், இப்போ 6th வீவர்ஸ் டேக்கு கங்க்ராட் சொல்லிக்கிறேன் எல்லாருக்குமே. நாராயண் சார், கரப்பண்ணாவுக்கு எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் வந்திருக்கவங்க எல்லாருக்குமே. நான் பெங்களூருக்கு பேசுறது. இப்போ நான் கவர்மெண்ட்க்கு ஒரு டிமாண்ட் வைக்கலான்னுட்டு ஒரு பேசுறேன். எப்படி டிமாண்ட்னா, இப்போ கரப்பண்ண சொன்ன மாதிரி நம்ம தொழில் பிளாட்ஃபார்ம்ல ஒண்ணு இல்லை. பெரிய ஆளுத்த மரம் அவ்வளவு வளர்ந்துருக்குது. அதுல எவ்வளவு பேர் பிழைக்கிறாங்க. கோடிக்கணக்கான ஆளுங்க நம்ம டெக்ஸ்டைல்ல பிழைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மரத்துக்கு வேருக்கு நாங்க அரசாங்கம் கவர்மெண்ட் தண்ணி ஊத்தா போதும், எல்லாரும் பழிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி நான் பேசலாம் இருக்கிறேன் இப்போ. ஏன்னா இதுல கோடிக்கணக்கான ஆளுங்க பொழைக்கிறாங்க. இப்போ இந்த கொரோனா வந்த மேல அப்பப்போ சொல்றாங்க, வேற நாட்டுல இருந்து நம்ம இந்தியாவுக்கு 1000 கம்பெனி வந்துடும், 500 கம்பெனி வந்துடும், ஜனங்களுக்கு வேலை கிடைச்சிடும் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருக்கிற வேலையை வந்துட்டு நாங்க காப்பாத்திக்கணும். அது அரசாங்கம் கொஞ்சம் இந்த பக்கம் பார்க்கணும். ஏன்னா இதுல கோடிக்கணக்கான ஆளுங்க படிக்கிறாங்க. இருக்கிறதும் வந்து காப்பாத்திக்கணும், வர்ற வேலையும் விடக்கூடாது. அதை பண்ணணும்னு நான் சொல்றேன் சார் இப்போ. ஏன்னா இதுல வந்துட்டு நெசவாளிங்க, விவசாயிங்க எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ யோகா தினம் வந்துட்டு என்ன பண்றாங்களோ சென்ட்ரல் கவர்மெண்ட், அதே மாதிரி நம்ம வீவர்ஸ் வந்துட்டு ஏன் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது? நம்ம இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டா அது வந்து எப்பவுமே வந்துட்டு அது வந்து நம்ம நாட்டுல ஒரு முத்திரை ஆயிடும், சீல் மாதிரி வந்துடும். அதை வச்சு நம்ம அரசாங்கத்துல ஏதோ புதுசா கொண்டு வரலாம் அப்படின்ட்டு நான் சொல்றேன் சார். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஐடியா இருந்துச்சு. இன்னைக்கு வியூவர்ஸ் நான் இது சொல்றேன். ஏன் யோகா தினம் மாதிரி நம்ம நாட்டுல வந்துட்டு இது ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது? ஏன்னா இது பாரம்பரிய தொழில். புது தொழில் வருது போகுது, அது எவ்வளவு தொழில் வருது எவ்வளவு தொழில் போகுது. இது வந்து நம்ம ரிஜிஸ்டர் ஆன மாதிரி நம்ம தொழில் ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கிற தொழில். வணக்கங்க, நாராயணன். 6ஆம் ஆண்டு கைத்தறி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, கேக்குதுங்களா? கேக்குது, நீங்க பேசலாம், தொடர்ந்து பேசலாம். சரி சரி. இன்று வந்து நம்ம என்ன பேசுறதுன்னா, இன்று இந்தியா வந்து எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தாலும், சீனா எல்லை பிரச்சனை, மற்ற எவ்வளவோ பிரச்சனைகளை வந்து நம்ம பாரத பிரதமர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அவருக்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு எனது வார்த்தையை தொடங்குகிறேன். ஐயா, இன்னைக்கு கைத்தறி தின விழா வந்து ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான். இன்று இருக்கிறவங்க வந்து நல்லா பாடுபட்டு சேலையில ஸ்டாக் வச்சிருக்கிறாங்க. மௌலி சார் சொன்ன மாதிரி அந்த சேலை போகிறதுக்கு வழி இல்லை. யாரும் வந்து அந்த சரக்களை யாரும் உற்பத்தி பண்ணது அப்படியே ஸ்டாக் வச்சிருக்காங்க. இந்த வழியில வந்து இப்ப வர்ற இளைஞர்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி படி எந்தெந்த வியாபாரம் பண்ண எப்படி இந்த சேலையில மூவ் பண்ணலாம், இப்படி நெசவு தொழில் சம்பந்தத்தில் இருக்கிற இளைஞர்களே கூட அது வந்து முயற்சி பண்ணி இந்த சேரியெல்லாம் போகிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அவங்க ஒரு நெசவாளர்களுக்கோ ஒரு உறுதுணையாக இருக்கணும். அடுத்தவங்களுக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நெசவாளர் சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் இதுக்கு உண்டான முயற்சி எடுத்து நம்ம எப்படி வியாபாரம் பண்றது அப்படிங்கிறதுல நிறைய டெக்னிக்ல இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி அவங்க இந்த நெசவாளர்களுக்கு உறுதுணையா இருக்கணும்னு சொல்லி இளைஞர்கள் கையில தான் இன்னைக்கு நாடே இருக்கு. இளைஞர்கள் வந்து முன் வரணும் கண்டிப்பா. ஏன்னா நம்ம வயசானவங்க அந்த புட்டா, இந்த மாங்காய் புட்டா, ஏலை புட்டா இது மாதிரி போட்டு எங்களுக்கு பழக்கம். இன்னைக்கு இங்கிலீஷ் நாலேஜ், ஹிந்தி நாலேஜ் எல்லாமே வந்து ஆன்லைன்ல எப்படி பண்றது ஏதுன்னு சொல்லிட்டு இந்த இளைஞர்களுக்கு தான் தெரியும். அவங்க வந்து முன்னாடி வரணும். மெயினா வந்து 6வது கைத்தறி தின விழாவை இளைஞர்களை முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கய்யா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி, வணக்கம் ஐயா. அடுத்து வேற யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா, நான் ஆர்வம் பேசுறேங்க ஐயா. கேக்குதுங்களா ஐயா? ஐயா பேசுங்க ஐயா. ஐயா, அனைவருக்கும் கைத்தறி தின நல்வாழ்த்துக்கள்.
தேசிய கைத்தறி தின நல்வாழ்த்துக்கள் ஐயா. காரப்பன் ஐயா வணக்கம். காரப்பன் ஐயா அவர்களுக்கு, கைத்தறி விஞ்ஞானி காரப்பன் ஐயா அவர்களுக்கு எனது முதல்கல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த குழு, டாக்டர் விவசாயம் குழு அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குழுவில் அனைத்து நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும், நெசவாள சொந்தங்களுக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. மேலும் பார்த்தீங்கன்னா நமது இளைய சமுதாயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைத்தறியில வந்து எடுத்து நடத்தினோம்னா நல்லபடியா வந்து முன்னேற்றம் அடையும்ங்கிற தலைப்புல நான் வந்து ஒரு சின்ன கட்டுரை எழுதி அனுப்பியிருந்தேங்க ஐயா. அதுக்காக எனக்கு பரிசுதல் 2ஆம் பரிசு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. மேலும் நான் இந்த கைத்தறி தினத்துல ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் சொல்ல விரும்புறேங்க ஐயா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்து நெசவாளி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில எப்படி இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு சேலையாவது வந்து பார்த்தீங்கன்னா கைத்தறியில இருந்து தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து நாம் எடுத்துக்கணுங்க ஐயா. இப்போ ஒரு திருமண நாளுக்கு வந்து மனைவிக்கு எடுத்து தரோம், ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்வுகளுக்கு கைத்தறியிலிருந்து தயார் செய்த சேரீயை தான் நாம் அந்த இவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்து நாம் வந்து இந்த தினத்திலிருந்து கடைபிடிக்கணுங்க ஐயா. இதன் மூலமா வந்து விற்பனை கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இளைய தலைமுறையர்களும் வந்து இதுல கலந்து கைத்தறி நெசவு தொழில வந்து வந்து கலந்து நல்லபடியா பண்றதுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. ஐயா நான் எழுதின பரவாயில்லைங்க, ரொம்ப நன்றி. நன்றிங்கய்யா. நன்றிங்க. இப்பொழுது திரு மெய்யழகன் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என்னுடைய கைத்தறி சொந்தங்கள், இந்தியா முழுவதும் இருக்க கைத்தறி சொந்தங்களுக்கு என் முதற்கல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கலியுக சித்தர் டாக்டர் முனைவர் விஞ்ஞானி, என்னால் அன்பால் அழைக்கப்படும் விஞ்ஞானி, கைத்தறி விஞ்ஞானி அவர்களை நாம் என்று மறக்க முடியாது. ஏனென்றால் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். அந்த மாற்றத்தை கொடுத்துள்ள இவர் இந்த மாற்றத்தில் உள்ள இந்த தறியை நாம் அகில இந்தியாவிலேயும் இதை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைத்துக் கொள்கிறேன். அதே போல நாகேந்திர ஐயா நிறைய தொழில் விஷயங்களை நானும் அவரும் கலந்து கொண்டோம். இதற்கு வருங்காலத்தில் ஒரு நல்ல ஒரு எதிர்கால திட்டத்தை வகுக்க உள்ளோம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். அதே போல நாராயண ஐயாவுக்கும் இந்த சேலம் நெசவாளர் கவிஞர் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய சீனிவாசன் அவர்களையும் பாராட்டி எங்களை எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க ஐயா, யூடியூப் சேனல். ஏன்னா இதை மறக்கவே முடியாது. எப்படி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்கன்னா, நாங்களாம் வீட்டுக்குள்ளே தான் இருந்தோம். இப்ப வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது இந்த யூடியூப் சேனல் டாக்டர் விவசாயம் நாராயணன் அன்புக்குழு. அதை மறக்கவே முடியாது. இந்த 7ஆம் நாள் இந்த விழா 6வது பண்டிகை நாம் இப்ப மீட்டிங்கா கொண்டாடிட்டு இருக்கோம். இது வருங்காலத்துல இன்னும் இளைஞர்கள் நல்லா எடுத்து செல்வாங்க. அரசு துறையை நான் வந்து எந்த காலத்திலையும் குறை சொல்லல. ஆனா ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். விற்பனையாளர்கள், நான் வந்து 1996 பெங்களூர்ல சாரி சேல்ஸ் பண்ணிருக்கேன் சொசைட்டிக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு போயிருக்கேன். இது வந்து கைத்தறி சேலைன்னு சொல்லிட்டு சொசைட்டி சேலையை வித்திருக்கேன். காஞ்சிபுரத்துல வித்திருக்கேன். காஞ்சிபுரத்துல நிறைய கடைகள்ல சேலை கொடுத்துருக்கேன். அப்ப விரும்பி வாங்கினாங்க. அப்ப கொட்டலாம்பட்டி, சேலம் கொட்டலாம்பட்டி உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன், மச்சிகாலிப்பட்டி, இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான தறிக்காரர்கள் இருக்காங்க. நல்லது ஒரு தறியை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு குட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பட்டுப்புடவைக்கு எத்தனை புடவை வாங்கினாலும் பெண்கள் அந்த புடவையை வந்து குறையே சொல்றது இல்லை. எத்தனை புடவை எடுத்து கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்குவாங்க. அதனால இந்த தொழில் மென்மேலும் வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையிலேயே சத்தியமா சொல்றேன், கோட்டக்ஸும் சரி அல்லது சிறுமுகை காரப்பனையா சேலை கடையிலையும் சரி, இருக்கிற பெரிய ஜவுளி கடைகள்லையும் சரி, எந்த பெண்கள் சேலையை எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வச்சாலும் அந்த விலையை மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா விலையை சொன்னா மதிப்பு குறைஞ்சிருமேன்னு ஒரு பயம். அதனால அவங்க 6 இன்ச்சு பார்டர் கொடுங்க, 4 இன்ச்சு பார்டர் கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. அதனால இந்த தொழில் வந்து இந்த திருவிழாக்கள் நம்ம கொண்டாடுறோம். ஆடி மாசம் திருவிழா சேலம், இது மாதிரி ஒவ்வொரு திருவிழாவும் ஒவ்வொரு மாவட்டத்துல கொண்டாடுறோம். அப்ப இந்த திருவிழாக்கள் நேரத்துல தீபாவளியில தலை தீபாவளிக்கு
பிள்ளைகளுக்கு துணி எடுத்து கொடுக்கறது, கல்யாணத்துக்கு எடுத்து கொடுக்கறது, பிள்ளைங்க பெருசானா எடுத்து கொடுக்கறது, இத்தனைக்கும் பட்டு சேலையவே நம்ம முன்னிறுத்தி வச்சிருக்கோம். அதே போல நான் வந்து பருத்தி நெசவாளர், பெட்ஷீட் அண்ட் டவல்ஸ், அதுக்கும் எங்களால முடிஞ்ச எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கேன். இதுல என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாற்றங்கள். இப்ப காரப்பனையா வந்து ஒரு விஞ்ஞானியா அந்த தறிய காலில் ஆட்டும் போது வாட்டு உழுவுற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால இந்த மாற்றங்களை நம்ம எடுத்துக்கிட்டாதான் இந்த துணியினுடைய இது வந்து இன்னும் சிறப்பா அமையறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். இந்த மாற்றங்களை வந்து எந்த காரணத்தை முன்னிட்டு நம்ம எடுத்துக்காம விட்டுறக்கூடாது. இப்ப ஒண்ணும் இல்ல, ஐயா சொன்னாங்க, யாரோ ஐயா சொன்னாங்க, வேஷ்டி வந்து ஒற்றை வேஷ்டி, அதுல பாக்கெட் வச்சிருக்க வேஷ்டி, அது ஒரு மாற்றம். இளைஞர்கள் விரும்பி கட்டிக்கிறதுக்கு ஒரு மாற்றம், ஒரு 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 ஐடியா. அது யாரோ கண்டுபிடிச்சிருக்காங்க, பரவாயில்ல. அது போல மாற்றங்களை கொண்டு வரும்போதுதான் வியாபாரம் நடக்கும். அதனால தயவு கூர்ந்து இந்த மாற்றத்தை எப்படியாவது நீங்க எல்லாம் சேர்ந்து கொண்டு வரணும். இப்ப நம்ம ஆல் ஓவர் இந்தியா சொந்தங்கள் ஆயிட்டோம். இப்ப டாக்டர் விவசாயம் மூலியமா நம்ம எல்லா இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நெசவாளர்கள் எல்லாம் இந்த நாள்ல நம்ம சொந்தமாயிட்டோம். இதுல ஒவ்வொரு மாநிலத்துல இருக்கக்கூடியவங்களும் இப்ப காரப்பனாயாட்ட தகவல் சொல்லி எந்த மாநிலத்துக்கு என்ன சேலை தேவைப்படுது, என்ன பெட்ஷீட் தேவைப்படுது, என்ன காட்டன்ல தேவைப்படுது. இந்த காட்டன் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல துண்டுகள்லாம் நம்ம வெண்ணந்தூர்ல எல்லாம் இருக்கு, வெண்ணந்தூர், எடப்பாடி, இந்த மாதிரி கிராமத்துகள் எல்லாம் இருக்கு. அதனால தயவு கூர்ந்து இதுக்கு ஒரு வடிவமைப்பை அரசு அல்லாத ஒரு கூட்டமைப்பா வச்சோம்னா வருங்காலத்துல இது ஒரு ட்ரஸ்ட் போர்டு, ட்ரஸ்ட் ஹோம் ஹவுஸ் ஆல் ஓவர் இந்தியா. அதாவது ஐயா மாண்புமிகு நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயா சொன்ன மாதிரி டிஜிட்டல் இந்தியான்னு சொல்ற மாதிரி நம்ம ஹோம் ஹவுஸ் அது நம்ம வந்து கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து செய்யணும்னு கேட்டுக்கிட்டு நம்மளை எல்லாத்துக்கும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த இந்த ஐயா மதிப்புக்குரிய டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் செல்வராஜ், கோவிந்தராஜ் அனைவரையும் வாழ்த்தி எனக்கு அளித்த வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. Now I like to call Sunanda madam. Dr. Sunanda madam, please give your speech, madam. Madam. Ellarigu namaskara. Thank you, madam. Thank you. I don't know much Telugu. Ellarigu namaskara, sir. Namaskara. Sorry, I can understand little bit of a Tamil, but cannot speak in Tamil, so I would like to express my views in English. Respected guests, respected Dr. Karappan sir, Dr. Narayan sir, and YouTube channel, thank you very much for giving me an opportunity to speak few words on the 6th Handloom Day celebration. And I think I can understand from all of your speeches that so all of you are highly experienced in the field of handloom and the power loom. So you people are having more experience than me, but still I have a question because departments are working. The handloom department is working, power loom department is working, central, state, and apart from that, NID. So we were the earlier we were the exporters of raw material and the finished goods of the handlooms. The handloom art is very skillful and very technical, and they are the scientists in their field. So in this case, so as all of you are here, I would like to request everybody is that, so anyway, the platform, Dr. Karappan sir and Dr. Narayan sir has created a platform for handloom weavers, and I request everybody to like give some recognition and reward to the handloom weavers, which it has started on the 6th Handloom Day. And thank you very much for the channel and all the members, and congratulations to each and every award winners, and hope all of us together with this platform can bring back the glory of the handloom to a greater height, and each and every handloom weaver should get more benefit directly in the sale profit. So in this connection, we need more of the business plan, we need more of the the process plans wherein it can be faster and wherein we can give more profit and more shareholding capacity to the handloom weavers. And I request the channel to take it to a next level so that you can highlight the artistic work of each and every district of each and every state. India is has a rich tradition. Each district has its own tradition depending upon their local need and local requirement. Because in our Karnataka, the Navalgund carpets are dying. There are many, if you ask me, there are many number of traditional art which are dying which are at the stage of dying. And we have seen in the COVID cases,
COVID, the pandemic situation, there are so many suicidal cases of the handloom weavers. How can you stop this? How can you get back the handloom weavers? How can you get back the new generation into the handloom is a big question mark. So I have a few questions. So if all of us together can find the answers so that we can take this to a next level. For example, what will happen to the handloom industry? Who will be the future handloom weavers? What will attract handloom weavers to remain as weavers and generation after generation? What mix will make the handloom industry survive? How do we preserve our tradition? These are the biggest questions. And we have a certain, like in Ahmedgarh, North Karnataka, we have a 70-year-old weaver who weaves an excellent sari which can be woven on 4 sides. The border on the right side and wrong side are totally different. In generally, what happens on the we will have on the border right side and wrong side, but here it is not like that. You can wear on the right side and the wrong side. Such a technical aspects are there with the handloom weavers. So YouTube channel, Dr. Narayan sir and Dr. Nakarappan sir and the team who are here, all of us together will take all the handloom weavers who are skillful to the will give them the opportunity to showcase their talents and recognize it recognize it in the global manner. So to reach it, and as for the, if you see the reports of the departments and reports of the government, there are IBF has reported that there is in 2019 there is a market of around $343 million for the handloom products only. Then who is selling the handloom products when we are saying there is not much handloom? So I request all the panel members, I request the team here to make something, to make brainstorm ourselves, to have number of sessions, to have number of brainstorming workshops, seminars, whatever it is required, so that we can take our grassroots level handloom weavers to a next level. And thank you very much for giving me an opportunity to Dr. Karappan sir, Dr. Narayan sir, and the YouTube channels. And special and one more, I would like to thank this Shrenis group who has connected me with Dr. Karappan sir, and wherein I am here to speak a few words with my experience. And thank you very much for giving me an opportunity. Thank you. After listening all our viewers, this thing, I want to put 2-3 things before. Please. Yeah, please, sir. Please, thank you, sir. Yes, yes, definitely everybody is accepted. It is a challenge. But first of all, we have to segregate certain things before charting out any program. One is keeping up our heritage, our culture, our technology, everything is one side. Now we have taken it as a livelihood. And 70 to 80% of our weavers are in the rural areas. And our infrastructure is very, 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 very poor. Second is the failure of the political system. For example, I will tell, if you go through the entire from Kashmir to Kanyakumari, nearly 200 to 250 textile parks, handloom parks, many of the same. You cannot identify at least 1 or 2 places where you can tell some success stories. Here also, our people are involved. The societies where our weaver societies, these people are involved in that societies. So somewhere this gap is there. Concept is there. Fund allocation is there. Technology is there. The only thing missing is awareness, motivation among the rural areas. So it is a clear cut. We should have a clear cut draw before doing this one, especially awareness program and skill upgradation is a major thing, number one. Second, cost effectiveness. Third, awareness among the consumer, whether really they are searching for the handloom or power loom. It is their choice. So our product should also be cost effectiveness. At the same time, we should explain what way it will be superior to other power looms or these things. Third is some exclusive items, whatever Madam told, exclusive weavings are there in different patterns. So such kind of keeping up such of exclusiveness for the exclusive customer to keeping up all these things. So all this required is
unification, because our societies, our everything has a major obstacle it has become. Societies, they are getting the loans, they are sanctioning the textile parks, infrastructure is also creating, but we are not in a position to utilize that one. So we have to be, because previously it is a art and culture, now it is a business model. In the globalization scenario, in the present marketing thing, it is a business model. Business model means ultimately how much you are spending and how much you are purchasing, financial calculations, along with the technical upgradation. So it is a multi-corner vision should be there. And for that one, all the viewers, like people, you people has to come together to educate our people, to motivate our people. Technology intervention is not at all there when comparatively European countries, the looms, the dyeing system, the natural colors they are adopting, the natural fibers they are blending. We are not even nearer to that place. So that creating basic infrastructure to reduce the production cost, to get more quality as per the market trend, even the color combination and all these things. Utilizing the organization services at National Institute of Fashion Technology, all these things. Very unfortunately, I would like to tell, National Handloom Day mentioned somebody will come, some they will organize some fashion show, some 10 people will come, they will wear handloom saree, and the next day they will give it up and they will go away. So these kind of symbolic programs we have to stop. So especially at this pandemic structure, it is a very pathetic condition. Even I request all of our viewers, first of all, we should know how much of stocks laying in our people, so that no government is having this calculation. For God's sake, I'm telling you people. So first of all, let us assess, because we have taken a project in Andhra. We are inquiring, we have brought all kind of what type of designs, what type of patterns, what is the rate, and we are requesting the most of the corporate sector CSR funding, including Infosys, Narayan Murthy, Tata Trust. Most of the people we are contracting, we are consulting them to clear the dues, to clear the godown, so that they can give food for our the viewers. So I request through our channel to all the people to try to connect in the rural areas where these kind of grave situation is there, to identify them, what type of stocks are there, so that we can contact some of the corporators and CSR funding many of the people, so that it will be helpful for the poor viewers. This is my sincere request, sir. Thank you. Thank you so much, sir. Thank you, sir. A great speech. கார்பனையா நாகேந்திரன் ஐயாவுக்கு வணக்கம். இந்த 6வது கைத்தறி தின சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாகேந்திரன் ஐயாவுக்கு ரொம்ப வணக்கம். இந்த உயர்ந்த தொழிலை நல்லபடியா நாகேந்திரன் ஐயா எடுத்து நடத்திட்டு இருக்காரு விவசாய சேனல் மூலமா. கார்பன் ஐயாவுக்கு ரொம்ப வணக்கம். அவர் ஒருத்தர் தான் இந்தியாவில இந்த ஒரு கைத்தறி தொழில் ரொம்ப உயர்வா எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்காரு. அதை இந்த இளைஞர் சமுதாயம் செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க நல்லது வடிவமைப்பு செஞ்சு வடிவமைக்கணும்னு நாகேந்திரன் ஐயாவை கேட்டுக்கிறேன். கார்பன் ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. சார் வணக்கம். வணக்கம் சார், நீங்க பேசுங்க சார், நான் கேக்குறேன். நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க எத்தனை வயசுல கத்துட்டீங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. வணக்கம் சார், எல்லாத்துக்கும் தேசிய கைத்தறி தின வாழ்த்துக்கள். நான் இப்போ ஒரு 16 வருஷமா கைத்தறி செஞ்சிட்டு இருக்கேன். சேலம் மாவட்டம். அதாவது பெரிய வழியே போனா அந்த வேலை செஞ்சிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். இங்க யாருமே அவ்வளோக்கு இல்லை, எல்லாம் பெரியவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நானே ஒரு பையன் என்கிட்ட கராத்தே கிளாஸ் ஒரு பையனுக்கு கைத்தறி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி இப்ப வருங்கால இளைஞர்கள் நிறைய பேர் செஞ்சா நல்லா இருக்கும். அதாவது என்கிட்ட கராத்தே கிளாஸ் வர்றதுனால வாப்பா இது கத்துக்கா, இப்போதைக்கு கொரோனா டைம்ல கத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் பிற்காலத்துல கொஞ்சம் உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நானா கூப்பிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம முயற்சி பண்றதா சார். நம்ம பக்கத்துல இருக்கிற பசங்களை சும்மாதான் இருக்கீங்க, இந்த டைம்ல கத்துக்காங்கப்பா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு காலத்துல அவங்க படிப்பு முடிச்சுட்டு நிறைய பேத்துக்கு இப்ப வேலை அவ்வளவுக்கு கிடைக்கிறது இல்லை.
அப்படி வந்து வேலை கிடைக்காதவங்க வந்து ஒரு காலத்துல சரி ஓகே நமக்கும் வந்து நெய் தெரியுமில்ல, சரி அதையாவது பண்ணலாம்ல அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதுக்காக நம்ம பெரியவங்க நம்ம எல்லாம் சேர்ந்து வருங்கால இளைஞர்கள் வந்து நாம இப்பவே நம்ம சொல்லி கொடுத்தாதான் அது வந்து நடக்கும். நம்ம வந்து அசால்ட்டா விட்டுட்டு அப்புறம் கடைசியில் வந்து இளைஞர் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க மேலேயே நம்ம குற்றம் சொல்லிட்டு இருக்க கூடாது. நாம கூப்பிட்டு சொல்லி கொடுத்தா கண்டிப்பா கத்துப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச கருத்துங்க சார் இது. ரொம்ப ரொம்ப அருமையா சொல்லிங்க அர்ஜுனன். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையா அந்த விஷயத்தை ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. நாம ஒவ்வொருத்தரும் இப்ப டிசைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த டிசைனர் வந்து உங்களுக்கு உங்களுடைய கலையை வந்து சொல்லி கொடுத்துட்டு போங்க. சொல்லுங்க, அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, நாலேஜை ஷேர் பண்ணுங்க. என்கிட்ட 100-150 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பா எல்லாத்திட்டையுமே நான் கராத்தே கிளாஸ்ல கூட சொல்லுவேன். நான் கிளாஸ்ல எடுக்கும் போதே கூட கடைசியா வந்து எல்லாப்பா எப்படி வந்து கொரோனா டைம்ல வந்து எதுவும் வேலை இல்லாம இருக்கீங்களா, வாங்கப்பா நான் வந்து கைத்தறி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். இப்ப பாருங்க நான் சொன்னதை கேட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்தான் பாத்தீங்களா. இப்ப அடுத்ததுல நிறைய பேர் வருவாங்க, ஃப்ரீ டைம்ல கண்டிப்பா வருவாங்க இந்த டைம்ல. அப்ப நம்ம இன்னும் நிறைய பேருக்கு நம்ம கத்துக் கொடுக்கலாம், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா பிற்காலத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா அவசியம். இது மாதிரி இளைஞர்கள் முன் வர வேண்டும். ரொம்ப நன்றிங்க அர்ஜுன். நன்றி சார், எல்லாத்துக்கும் நன்றி சார். காரப்பன் சார், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது நீங்க சிறுமுகை என்ற ஏரியால தான் இருக்கீங்க. நான் அங்கதான் வந்து கராத்தே சம்மந்தப்பட்டது எல்லாம் எங்க சார் அங்கதான் இருக்காரு. அவரே உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க சார். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை, இருந்தாலும் வந்து வாழ்த்தி வணங்குகிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி, ரொம்ப அருமை. காரப்பண்ணையா நிறைவா பேசலாம். நிறைவா பேசிட்டு அதுக்கப்புறம் vote of thanks தனியா வச்சுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த தேசிய கைத்தறித்தப்ப எல்லாருடைய கருத்துக்களும் ஒரே மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையோட இருக்குது. ரொம்ப வரவேற்கிறேன். அது மாத்திரம் இல்ல, நாம ஒரு தொழிலை வந்து வாங்குங்கன்னு சொன்னா வாங்க மாட்டாங்க. அதுக்கு மாற்று கருத்தை நம்ம உருவாக்கணும். என்ன உருவாக்கணும்? ஒரு சேலை கட்டி, கைத்தறி சேலை கட்டினால் நீங்க உயர்ந்த பணக்காரிங்கிற அந்தஸ்து அந்த சேலைக்குல இருந்து உங்களுக்கு கிடைக்கும் அங்கிற மாதிரி ஒரு உயர்ந்த சிந்தனைகளை கொண்டு போகுதுதான் அதுக்கு மக்கள் வந்து விரும்புவாங்க. நாங்க வாங்கன்னு சொன்ன, நாங்க ஏழைகளா இருக்கிறோம், எங்க சேலையை வாங்கன்னு சொன்னா யாரும் வரமாட்டாங்க. எங்க சேலைகளை கட்டும் போதுதான் உங்களுக்கு, கைத்தறி சேலை கட்டும் போது உங்களுக்கு அந்த அந்தஸ்து கிடைக்குது. அதாவது ஒரு பெண்மணிங்கிற கௌரவம், ஒரு தெய்வம்ங்கிற அடையாளம் உங்களுக்கு கிடைக்குது. அது அந்த கைத்தறி சேலைக்குமே சாத்தியம்னு சொல்லலாம். சொல்லும் போதுதான் அவங்க விரும்புவாங்களே தவிர நாங்க எங்களையே பரிதாபப்படுத்தி காட்டுவதால் எந்த ஒரு பயனும் இது வரைக்கும் இல்லை. இனிமேல் அப்படி மாத்துவோம். அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து பாராட்டுகள் தேவை. என்ன பாராட்டுனா, 50,000 சேலை தயார் பண்ணா 5 ரூபாய் பொருள் வாங்கினாலும் அதுக்கு மேடன் இந்தியா, மேடன் ஜப்பான், மேடன் சைனா இருக்கு. ஆனா 50,000 ரூபாய் சேலை தயார் பண்ற நெசவாளியின் அடையாளம் இன்னைக்கு வரைக்கும் எந்த சேலையிலுமே இல்லை. அதை அந்த சேலையில் பதிவு பண்ணணும். இவர் இந்த சேலை நெய்த நெசவாளி அப்படின்னு சொன்னா அது இன்னும் நல்லா இருக்கும். அது போக இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம சேலை வந்து நான் சொல்லும்போது அடிக்கடி சொல்லும்போது ஏசியில விக்குது. அது வந்து ஏழைகள் வாங்கும் பொருளா, அது இல்ல பணக்காரர் வாங்கும் பொருளா மாறி இருக்கும் போது நாம ஏன் ஏழைகளா இருக்கிறாங்கன்னு சிந்திக்கிற அளவுக்கு இந்த ஊடகங்கள் வாயிலாக அந்த துறை சார்ந்தவர்கள் அந்த தொழிலை வந்து விரிவு பண்ணணும். ஒவ்வொரு காலேஜிலையும் ஒவ்வொரு மீட்டிங்லயும் பேசும்போது ஒரு உதாரணத்துக்கு காட்டும் போது சொல்லுவாங்க, எந்தெந்த தொழில் பாதிக்கப்பட்டிருக்குன்னா ஆட்டாங்கல் துறை பாதிக்கப்பட்டிருக்குது, செங்கல் துறை பாதிக்கப்பட்டிருக்குது, துப்புரவு துறை ஆனா நெசவாளியை மாத்திரம் சொல்ல மாட்டாங்க. ஆனா ஏன்னு தெரியல. அதுக்கு 2வது இடத்துல விவசாயத்துக்கு அடுத்து நெசவு தொழில். நான் கூட நிறையபடி பேசி நெசவு விவசாயத்தை தொலைச்சோம், பேசாம நெசவு தொலைச்சோம்னு சொல்லி போட்டு இனி எதையுமே நம்ம பேசும்போது எந்த தொழிலுமே இந்த நாட்டுல சிறுமை தொழில் கிடையாது. எல்லாமே பெருமைக்குரிய தொழில் தான். அதுல நம்பர் 1ல இருக்கிறது விவசாயம், நெசவும். இதை உயர்த்தி பேசுவதில்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, காரப்பன் உயர்த்தி பேசுற பணக்காரன் நீங்க நினைக்க வேணாம். அப்படியெல்லாம் நான் கிடையவே கிடையாது. நானும் இன்னைக்கு உழைச்சுதான் சாப்பிடுறேன். மனிதர் ஒவ்வொருத்தரும் உழைத்துதான் கடைசி வரைக்கும் சாப்பிடணும், வாழணும். அதுதான் இயற்கை. பணக்காரங்கிறது எதை சாப்பிடுறோம், எதை திங்கிறாங்க, எல்லாம் ஒன்னைதான் திங்கிறாங்க, ஒன்னைதான் சாப்பிடுறோம். அது வேற விஷயம். ஆனா ஒரு பெருமைக்குரிய விஷயமா இது மாறும் போதுதான் இதை வந்து நாம ஒன்னும் இல்ல. நடிகர் சந்திரசேகர் வந்து அவர் என்ன சொன்னாரு, உயர்த்தி பேசணும், ஊன்னு கேட்டாங்க. நாராயண் சார் என்ன கேட்டாரு, நான் உயர்த்தி பேசினேன், ஊன்னு கேட்டீங்க. அப்போ அந்த உயர்த்தி பேசுதல் தன்மை இந்த தொழிலாளர்கிட்ட காலகாலமா இல்ல. இனிமேலாவது இந்த தேசிய தினம் கைத்தறி தினம் கொண்டு வந்ததன் காரணமே என்னுடைய புத்தகத்தில் நான் பதிவு பண்ண விஷயம் இதுதான். நெசவாளர் தினம்னு இருந்தா அன்னைக்கு ஒரு பொன்னாடையை போத்தி அந்த நெசவாளியை பாராட்டலாம். அந்த நெசவாளி செய்கிற விஷயங்களை வந்து அடுத்த வருஷத்துக்கு நிறைவேற்றிக்கிற மாதிரி ஒரு பரிசு கொடுக்கலாம். அப்படி எல்லாமே இருந்துக்காக அந்த புத்தகத்துல நான் எழுதியிருந்தேன். அது கரெக்டா வாசு சார் எடுத்து அந்த புத்தகத்துல. இன்னும் சொல்ல போனா என்னுடைய கைத்தறி பெட்டக புத்தகம் மூலமா தான் அந்த தேசிய கைத்தறி தினம் வந்தது
ஆனா இப்ப சொல்ல முடியலன்னு கூட என்னுடைய காலத்துக்கு அப்புறம் சொல்லுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது வேற விஷயம். இதை ஒரு தொழிலை வந்து எந்த அளவுக்கு நாம் உயர்த்தி பேசுகிறோமோ தரமும் உயரும், வாழ்க்கையும் உயரும், அதனுடைய விலையும் உயரும், மக்களும் அதுக்கு வருவாங்க. நாமளே நம்ம தொழிலை நெசவுதான் நெய்கிற, நாம நெசவு தொழில் அழிஞ்சு போச்சு, குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றீங்க. எந்த வீட்டுல எந்த அம்மா வீட்டுல ஒரு சேலை இருக்கு? எங்க அம்மா காலத்துல ஒரு சேலை கூட கிடையாது. இன்னைக்கு எந்த அம்மா வீட்டுல ஒரு சேலை இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அதே சமயத்துல அந்த சேலையோட நின்று போறாங்களான்னு பாருங்க. அதெல்லாம் கட்டி கிழிக்கிறதுக்கு வயசு இருக்கான்னு பாருங்க. ஆக தேவையின் அடிப்படையில நெசவு தொழில் தான் அதிகமான தேவை ஒரு வீட்டுக்கு, ஒரு பெண்களுக்கு, ஆண்களுக்கு, யாருக்குமே. இந்த வறுமை காலத்துல கொரோனா காலத்துல எங்க ஒரு துணியில ஒரு ஓட்டையோ ஒரு கிழிஞ்சிருந்தா துணியோ அழுக்கா போட்டுட்டு யாராவது நீங்க போக முடியுமா? போவாங்களா? போக மாட்டாங்க. ஏன்னா அங்க உங்க அடையாளத்தையும் கௌரவத்தையும் மரியாதை அந்தஸ்தையும் அந்த ஆடைதான் உங்களுக்கு கொடுக்குது. அந்த ஆடைக்குண்டான பெருமைகளை நாம கொடுக்காம போனதன் விளைவுதான் இன்னைக்கு நம்ம ஆளில்லா திண்டாட்டத்துக்கு வந்திருக்கிறோம், வேலை வாய்ப்பு இல்லாத திண்டாட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இதை வைத்து வாங்கி விற்கிறவர்கள் பணக்காரர் இருக்கிறாங்களே, ஆனால் அதை தயாரிப்பவர்கள் ஏழையா இருக்கிறாங்கிறதுக்கு ஒரு பெரிய இடைவேளை இருக்கு. இந்த இடைவேளைகளை வந்து எப்படி சரி பண்றதுங்க உங்களை போல படிச்ச வல்லுநர்கள் புரிஞ்சுக்கிட்டு செய்யும் போது விவசாயத்துக்கும் சரி நெசவுக்கும் சரி நல்ல எதிர்காலம் இருக்குதுங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆனால் சொல்லுகிற விதத்துல தவறு இருக்கு. என்னன்னா விவசாயம் தான் செய்யற, நெசவுதான் நெய்யற, அந்த போடும் போதே ஏழ்மை வந்துடுது. நான் ஒரு நெசவு கலைஞர், நான் ஒரு விவசாய உழைப்பாளிங்கிறத விட விவசாய கலைஞர்னு கூட மாத்தலாம். இதையெல்லாம் மாத்தி யோசிக்கிறதுக்கு தான் இந்த தேசிய கைத்தறி தினம் வந்திருக்குது. எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வல்லுநர்கள் எல்லாம் கிடைச்சிருக்கிறீங்க. இங்க இருக்கிறவங்க சாதாரணமானவர்கள் யாருமே கிடையாது. அதுல இன்னும் குறிப்பா சொல்ல போனா நம்ம சந்திரமௌலி சார் அருமையா பேசினார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதையும் எடுத்து கொண்டு போகணும். இந்த ஆய்வறிக்கைகள் வந்திருக்குது பாருங்க. இந்தி வரைக்கும் எந்த டிவி சேனலும் எதுவுமே நடத்தல. ஆனா நம்ம யூடியூப் சேனல் தான் ஆய்வறிக்கை நடத்திருக்குது. அந்த ஆய்வறிக்கையில் அருமையான கருத்துக்களை சொல்லப்பட்டிருக்குது. அது மாதிரி பட்டுக்கோட்டையை தவிர யாருமே ஒரு பாட்டு எழுதல நெசவுக்காக. இன்னைக்கு சேலம் சீனிவாசன் அருமையான 2 பாடல் எழுதியிருக்கிறாரு. அதையும் நாம மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து இந்த நெசவு தொழிலை கௌரவப்படுத்தி பேசினாலே போதும். அது கௌரவமான இடத்துலதான் இருக்குது. அது ஒண்ணும் இப்ப கூட நான் கௌரவமான கடத்துல பேசுறோம்னு சொன்னா ஆடைதான் காரணமே தவிர ஆடை இல்லைன்னு இந்த மேடைக்கு யாரும் வர முடியாது. அதனால நெசவு தொழிலை உயர்த்துவோம், நெசவு தொழிலை உயர்த்தி பேசுவோம். மானமும் மறிவும் மனிதன் கழகங்கிற மாதிரி உயிரும் விவசாயம், மானம்னா உடை, இந்த ரெண்டையுமே சமநிலையில வச்சு இந்த உலகத்தில் வேலை வாய்ப்பை சரி மக்களுக்கு புரிய வைக்கும்படி செய்ய வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை. நாகேந்திரன் மாதிரியும், நம்ம பெங்களூர் முருகன் மாதிரியும், சபினா மாதிரியும், இன்னும் தேவராஜ் மாதிரி எத்தனையோ வில்லர்கள் இருக்காங்க. ஆனா நெசவாளர்கள் மாத்திரமே குறைஞ்சுக்கிட்டே வர்றாங்க. அதனால இது ஒரு ஈஸியான தொழில், ஈஸியா தொலைச்சிட்டோங்கிற மாதிரி அது ஈஸியா கொண்டு வரக்கூடிய மெத்தட் இனிமேல் நிறைய இருக்குது. அதுக்கு ஒரே வழி பாராட்டுக்கள். அதுதான் முக்கியம். அந்த பாராட்டு இருந்தா போதும், கண்டிப்பா இளைஞர்கள் வந்துருவாங்க. நெசவு தொழில் பாராட்ட வேண்டிய இடத்துல இருக்குதுங்கிறத சொல்லி இந்த வாய்ப்பை ஏற்படுத்த எங்களுக்கு அனைவருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கருத்துக்கள் சூப்பரா இருந்தது. அதையெல்லாம் வந்து மத்திய மாநில அரசுக்கு சொல்லி நீங்க செய்ய வேண்டியது டாக்டர் யூடியூப் சேனலுடைய கடமை. அதை செய்வீங்க நான் நம்புறேன். இன்னும் எனக்கு சொல்ல போனா நம்ம ராமலிங்கம் சார், மெய்யழகன் சார், சங்கர்லிங்கம் சார், இன்னும் நாகேந்திர சார், இவங்க எல்லாம் எனக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. இல்லாட்டி போனா நான் பள்ளிக்கூடம் போகாத ஒரு காரப்பன் உங்ககிட்ட வந்து இவ்வளவு பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இது நான் பெருமையா நினைக்கல, என்னுடைய வேலையா நினைக்கிறேன். இது நீங்க வேலையா எடுத்து செய்யுங்க. அதுதான் எதிர்காலத்துக்கு வருமே தவிர ஒவ்வொருத்தரும் பெரிய வைக்க உரியவர் தான் அங்கிறத ஒரு அடையாளம் காட்டணும். ஒரு பாரதியார் இருந்தாரு, ஒரு திருவள்ளுவர் இருந்தாரு, ஒரு எம்ஜிஆர், சிவாஜி இருந்தாரு, ஒரு பெரியார் இருந்தாருங்கிற மாதிரி நம்மளுடைய சிந்தனைகளை வந்து நாம அடுத்த காலத்துக்கு கொண்டு போகும்போதுதான் அடையாளம் காட்டணும். நெசவு தொழிலுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு அடையாளம் இல்லை. அந்த அடையாளத்தையும் கொண்டு வாங்க. அது யாரா இருந்தாலும் சரி, எந்த நாட்டுல இருந்தாலும் சரி. அப்போ ஒரு கலைக்கு கலாச்சாரத்துக்கு பண்பாடுக்கு ஒரு தலைமை வேணும். அந்த தலைமை பண்பு எங்கே இருக்குன்னு தேடி பிடிங்க. அதன் மூலமா இப்போ வாழ்வு உரிமை இயக்கத்துல இருந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது சிறப்பா செய்யறாங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது செய்வாங்க நம்பிக்கையும் இருக்கு. அதுல எங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி இந்த வாய்ப்பை அளித்த எனக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைத்து நெசவாளர்களுக்கும் தேசிய கைத்தறி தினத்தன்னைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. நாராயண் சார். ஐயா வணக்கம். வணக்கம். மிக ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. கோவிந்தசாமி நீங்க பேசணுமா? பேசுங்க கோவிந்தசாமி. வணக்கம் ஐயா. ஒரு நிமிஷம். திரு ரமேஷ்குமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில வந்து தரையிணைஞ்சுட்டு இருக்காரு. உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க ஐயா.
ஒரு அருமையான நிகழ்ச்சி. நாங்க தனிநேயத்தை பாக்குறதுக்கு ரொம்ப நன்றி. கோவிந்தசாமி, இப்ப நீங்க தொடரலாம். வணக்கம் ஐயா. இதுவரைக்கும் காரப்பன் ஐயா அவர்கள் பேசுனதை கேட்டுக்கிட்டு இருந்தோம். எங்களை மாதிரி கைத்தறி நெசவாளர்களுக்கு காரப்பன் ஐயா ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியா இருக்காரு அப்படிங்கிறத நினைக்கிறப்ப எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்போ ஒரு 18 வருஷமா கைத்தறி நெசிட்டு இருக்கேன். எனக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்த நமது யூடியூப் சேனலுக்கு மிகப்பெரிய நன்றி. நம்ம யூடியூப் சேனல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறது உண்மையிலேயே நம்ம கைத்தறி நெசவாளர்களை மட்டுமல்ல, விவசாயிகளையும் ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்றதுக்கான ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியா இருக்கும் அப்படிங்கிறத நம்புறோம். மற்றபடி நம்ம தொழிலை பொறுத்த வரைக்கும் இப்ப இளைஞர்கள் ஒரு 10 வயசுக்கு மேற்பட்ட ஒரு குழந்தைகளுக்கு இந்த தொழிலை பத்தி முழுசா சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில பெரும்பாலான நெசவாளர்கள் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம் அப்படிங்கிறது தெரியுது. ஆனா எல்லாருமே நெசவாளிகள் அனைவருமே தயவு செஞ்சு தன்னுடைய குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நம்ம நெசவு தொழில், அதாவது மிக சக்தி வாய்ந்த மதிப்பு மிக்க நம்மளோட நெசவு தொழிலை பத்தி குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுங்க. பேசிக் நாலேஜ் இருந்தா போதும், குழந்தைங்க கத்துக்குவாங்க. அவங்க வளர்ந்து பெரிய ஆளா வர்றப்ப கல்வி அறிவோட சேர்த்து நம்ம நெசவு தொழில் ஈடுபடுறப்ப இன்னும் மென்மேலும் சிறக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. ரொம்ப அருமை. தேவராஜ் சார், நீங்க பேசுறீங்களா? ஆமா சார். வணக்கம் சார். வணக்கம். எல்லாருக்கும் தேசிய கைத்தறி தின நல்வாழ்த்துக்கள். கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குது, பேசுங்க. கேக்குது, பேசுங்க. இப்போ நாம நெசவு கலைஞர்னு நாம பெருமைப்பட்டுக்கிறோம். அதுல நாம பெருமையான வாழ்க்கை வாழ்ந்தாதான் நம்மளை பார்த்து நெசவு கலைஞர் இந்த மாதிரி வாழ்க்கை நடத்துறாங்கன்னு மக்களுக்கு தெரியும். அது எப்படின்னா, ஒரு நெசவு கலைஞனை கிழிஞ்சி சட்டை போட்டுக்கிட்டு பார்க்க ஒரு ஆரோக்கியமா இல்லாம ஒரு மாதிரி ஒரு பார்க்க சரியா இல்லாம ஒரு எப்படி சொல்லக்கூடாது, தவறா சொல்லக்கூடாது, அந்த மாதிரி ஒரு நிலையிலெல்லாம் இருந்தா நம்மளை பார்த்து ஏளனமா பேசுவாங்க. நாம கௌரவமா இருக்கணும். நாம செய்யற தொழில கௌரவமா இருக்கணும். ரெண்டாவது, இந்த நெசவுத்துறைய செல்லுல கைபேசியில கொண்டு வரணும். இப்போ நாம இங்க எல்லாம் ஒன்னா இணைஞ்சிருக்கிறதுக்கு காரணமே இந்த இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி தான். அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும் அந்த டெக்னாலஜிக்கு. மறுபடியும் கைத்தறித்துறைய கைபேசியில கொண்டு வரணும். அப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா விரிவடையும், நிறைய உதவிகள் கிடைக்கும். ஒண்ணு, அரசு துறையில இருக்கிற ஒரு அதிகாரிங்களுக்கு நெசவு பத்தி நிறைய தெரியாது. அவங்க இந்த அரசு துறையில ஒரு லீடராவோ இல்ல சம்பளம் வாங்குற அதிகாரியாவோ இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வேலையை கொடுத்துருக்கிறீங்க, அவங்கெல்லாம் செய்யறாங்க. ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச வேலை கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன் எங்களுக்கெல்லாம் அந்த வேலை கொடுக்கறதுக்கு என்ன? எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ மாதிரி வையுங்க, படிச்சவங்களெல்லாம் ஒன்று சேருங்க, திறமைய அளவீடு பண்ணுங்க, உங்களால என்ன செய்ய முடியும்? 10 இளைஞர்களை ஒன்று திரட்டி புதுசா வேலை இல்லை, நான் ஒரு 5000 10,000 தான் சம்பாதிக்கிறேன்னா அவங்களெல்லாம் ஊக்குவிச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து நான் ஒரு 10 தறிக்கு பொறுப்பு எடுத்துக்கிறேன். அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க வீட்லயும் அவங்க குடும்பம் போகணும் இல்ல. ஒரு அரசு அதிகாரிக்கு கொடுக்குற சம்பளத்தை அந்த ட்ரைனருக்கு கொடுங்க. அவரு 8 மணி நேரம் எல்லாம் வேலை செய்ய மாட்டாரு, டே நைட் ஒர்க் பண்ணுவார் அந்த 10 தறிக்காருக்காக. அந்த 10 தறிக்கார எவ்வளவு நாள் நினைக்கிறீங்க? ஒரே 2 மாசத்துல அவரு வாங்குற சம்பளத்தோட டபுள் மடங்கு கூலி வாங்குற அளவுக்கு வளர்த்தி விட்டுருவாரு. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் நல்லா செய்யணும், இன்னும் ஒரு 10 பேரு மேல கொண்டு வரணும் எண்ணம் நிறைய இருக்கு. இப்போ நாம என்ன நினைக்கிறோம்? இப்போ நெசவு செய்யறோம், எவ்வளவு காலம் செஞ்சோம்? 50 வயசுக்கு மேல எல்லாம் தொழில் செஞ்சவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன ஆச்சு? இனிமே ஓய்வு எடுத்தாச்சு. அவங்க கிட்ட போய் கேளுங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேளுங்க. சரி, உங்களுக்கு இனிமே தறியே நினைச்சா கூட அவங்க 15,000 20,000 சம்பாதிக்க முடியுமான்னு தெரியல. ஆனா அவங்க ட்ரைனிங் கொடுத்தா ஒரு 2 மாசத்துல
20 தறிக்காரே இல்ல 15 தறிக்காரை உருவாக்கிடுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தீங்கன்னா புதுசா வேலை வாய்ப்பு உருவாகி இருக்குதுன்னு வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதே நேரத்துல இந்த வயசுக்கு மேலேயும் இதுல வேலை வாய்ப்பு இருக்குது, நாம செஞ்சு இவ்வளவு காலம் செஞ்ச தொழிலுக்கு நல்ல கௌரவம் இருக்குது, நாம 10 பேரை உருவாக்குற அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு செய்யறோம். இப்போ எப்படின்னாக்கா வேற மாதிரி புரிய வைக்க பாருங்களேன். இப்போ விவசாயம் கல்லூரியில படிச்சுட்டு யாரும் விவசாயம் பண்றது இல்ல, விவசாய அதிகாரியா போகணும்னு தான் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கைத்தறித்துறையை பத்தி படிச்சுட்டு யாரும் தறி நெய்யறது இல்ல. நான் என்னோட கருத்து என்ன சொல்ல வரேன், நான் எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்ல வரேன். விவசாயத்துறையில இருக்கிறவங்க படிச்சுட்டு ஆபீசரா போறேன்னு நினைக்கிறவங்க ஏன் விவசாயம் பண்ணதில்ல? அதே மாதிரிதான் இதுலயும் நான் என்ன நினைக்கிறேன், நல்ல தறி நெய்யற தறி கலைஞருக்கு அரசு வேலை கொடுங்க. இப்போ 15,000 தறியில சம்பாதிக்கிற வேலைக்கும் அதே 15,000 அரசு வேலையில கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ வெளியில இருக்கிற இளைஞர்கள் என்ன நினைப்பானுங்க, இப்போ கைத்தறித்துறையில எல்லாம் அரசு வேலை நிறைய இருக்குது, திறமையா செஞ்சோம்னா திறமைகள் எல்லாம் அளவிட்டு நமக்கு அதுக்கு தகுந்த வேலை கொடுப்பாங்க. இந்த மாநிலத்துல எல்லாம் வெளி மாநிலத்துல இருக்குது. இன்னும் சொல்ல போனா நிறைய துறையில நிறைய படிக்கணும், நிறைய படிச்சுட்டு அதுக்கு உண்டான காத்திருப்பு பட்டியல இருந்து வேலைக்கு தேடுறாங்க. எதுக்கு தேடுறாங்க? அரசு வேலை வேணும். இப்போ நம்ம துறையில அனுபவம் இருந்தா போதும். அனுபவசாலிங்க ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி நல்ல திறமையானவங்களுக்கு ஒரு 15,000 ரூபாய்க்கு ஒரு வேலை கொடுத்து பாருங்களேன். கைத்தறித்துறையில படிக்காதவங்களுக்கும் வேலை இருக்குதுன்ற ஒரு எண்ணம் வரும். அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு 10 தறியை உருவாக்குறதுக்கு ஒரு தறிக்காரர் இருந்தா போதும், அதாவது ஒரு நெசவு கலைஞர் இருந்தா போதும். அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு 10 தறி உருவாக்குறதுக்கு ஒரு லீடர் இருந்தா போதும். அப்ப என்ன ஆகுதுன்னா 10 நெசவாளர்கள் உருவாக்கலாம், லீடருங்களை உருவாக்கலாம். நீங்க கேட்டு பாருங்க, 20,000 கொடுத்தா போதும், 20,000 சம்பளம் கொடுத்தா போதும். அவங்க அந்த ட்ரைனர் வேலையை செய்யறதுக்கு தயார். என்ன வேலைன்னு? ட்ரைனர் வேலைன்னா ஒரு வேலையை மட்டும் செய்யற ட்ரைனர் இல்லை, அவங்க ஆச்சாரி கிட்ட போகணும், மேஸ்திரி வேலை கிட்ட போகணும், விவசாயம் அந்த சாயம் போடுறவங்க விஷயம் தெரிஞ்சிருக்கணும், தெருவுல வார்ப்பு போடுற விஷயம் தெரிஞ்சிருக்கணும், சரிக்கு பேசுன விஷயம் தெரிஞ்சிருக்கணும், அட்டடிக்கிற விஷயம், ஆர்டர் எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கும் அந்த தறிக்காருக்கு. அவரால 10 பேருக்கு வேலை கொடுக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு நோக்கத்துல போகணும். இதை கைபேசியில கொண்டு வரணும். கைபேசி இல்லைன்னா இன்னைக்கு நாம இங்க ஒன்றிணைச்சிருக்க முடியாது. ஏன்னா இதோட 6வது வருஷமா நாம கொண்டாடுறோம். இப்பதான் நாம ஒண்ணு சேர்ந்திருக்கிறோம். காரணம் என்னன்னா இதுக்கு கைபேசி. அடுத்த வருஷம் இப்ப இந்த கைபேசி உதவி இல்லாம நாம அடுத்த வருஷம் வேகமா போகணும்னா அது இன்னும் கஷ்டம். இந்த கைபேசி உதவியோட இன்னும் மேல கொண்டு வரணும். வேலை வாய்ப்பை உருவாக்கணும்னா வேலை வாய்ப்பு கொடுத்தோம்னா அவங்க கௌரவமா இருக்கணும். பரதேசமா சுத்திட்டு இருந்தாங்க, அவங்கள பார்த்து யாருன்னா மறுபடியும் தறித்தொழிலுக்கு வருவாங்களா? அந்த தொழில் செய்யறவங்க நல்ல பாதுகாப்பாகவும், அவங்க அரசியல்ல நல்லா மதிக்கக்கூடிய ஆளுங்களும், அந்த ஊர்ல கௌரவமாகவும், அந்த தொழில கௌரவமாகவும், தமிழ்நாட்டுல இந்தியா பூரா அவங்க 4 பேர்த்துக்கு தெரியக்கூடிய ஆளுங்களா இருக்கணும். ஏன்னா தறிகாரங்களுக்கு பொதுவாகவே நெசவு கலைஞர் சேவை மனப்பான்மை அதிகம். இந்த மாதிரி செய்யும் போது உள்ள புதுசா இளைஞர்களை கொண்டு வர்றதுக்கு நாம வாங்கன்னு சொல்ல வேண்டாம், அவங்க தேடணும். ஏன்னா நான் திருப்பூர்ல பார்த்துருக்கிறேன், 10,000த்துக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 13 மணி நேரம் வேலை செய்வாங்க. அவங்களுக்கெல்லாம் கைத்தறித்துறையில வேலை இருக்கு தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒண்ணும் இல்ல, திருப்பூர்ல இருந்து ஒரு 10 பேரை கூட்டிட்டு வாங்க, ஒண்ணு பேக் எடுத்துக்கிட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வாங்க, எங்க தறியில இறங்குங்க, நெய்யுங்க, நான் கத்து தரேன். கத்தாச்சுங்களா, நெச்சாச்சுங்களா, உங்களுக்கு என்ன தறி மிஷின் வேணுமா? கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க, வாங்கிக்குவாங்க, போட்டு நெய்யுங்க. நீங்களே நெச்சு நீங்களே விளம்பரம் பண்ணி நீங்களே அரசுக்கு விற்கலாம், இல்ல தனியா விற்கலாம். நாங்க புதுசா வேலைக்கு வந்த இளைஞருங்க சேலை தயார் பண்றோம், வாங்கிக்கோங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரூட்ல போகிறதுக்கு எனக்கெல்லாம் நிறைய எண்ணம் உண்டு, இன்னும் நிறைய கருத்து இருக்குது. சரியான நேரத்துக்கு அது ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இருந்தாலும் எனக்கு இன்ஸ்பிரேஷனா பாத்தீங்கன்னாக்கா, எனக்கு முன்னாடி இப்ப பாத்தீங்கன்னா காரப்பன் ஐயா எத்தனையோ வருஷம் எவ்வளவோ தியாகம் பண்ணிதான் இந்த நிலைமைக்கு வந்திருப்பாரு. ஏன் வந்திருப்பாருனாக்கா, அவரு காசு சம்பாதிக்கிறதுக்கு வரல, அவரு வியாபாரம் பண்ணி நினைச்சிருந்தா என் நேரத்துக்கு ஒரு நாளைக்கு எத்தனையோ 10 சேலை வித்துட்டு சொகுசான ஏசி கார்ல போயிருக்கலாம். அடுத்தவங்க இளைஞருங்க வேலைக்கு வரணும் அப்படின்னா அவரு இன்னைக்கு கத்துக் கொடுக்க தயார். ஒண்ணும் இல்ல, செருமுகைக்கு போங்க, ஒரு 10 இளைஞருக்கு போங்க, ஐயா நான் இது வரைக்கும் ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு தான் வேலை செஞ்சிருந்தேன், எனக்கு அந்த வேலை
பிடிச்சிருக்கு, இருந்தாலும் எனக்கு நெசவு கத்துக்கணும், அதுல இருந்து சம்பாதிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், உங்களால கத்துத்தர முடியுமான்னு கேளுங்க. அவர் கத்துத்தர மாட்டேன்னு சொல்லுவாரா பாருங்க. அதே மாதிரி என்ன எல்லா பகுதியில இருக்கிறவங்களுக்கும் இருக்குது. அவரு போய் கேட்டீங்கன்னா அவர் உங்ககிட்ட எந்த சம்பளமும் வாங்க மாட்டார். போதா குறைக்கு அவரு உங்களை வருமானம் ஈட்டக்கூடிய, அதாவது நீங்க கத்துக்கும் போதே நீங்க உங்களுக்கு சம்பாதிக்கலாம். ஒரு 10 தறிகாரங்கள் ஒரு 5 தறிகாரு போங்க, அவர் வீட்டுக்கு போங்க, அவர் வீட்டு தேடி போங்க, எனக்கு வேலை வாய்ப்பு தறி கத்துக் கொடுங்க, நான் கத்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா கத்துக்கும் போதே உங்களுக்கு அதுல வருமானம் இருக்கும். உங்ககிட்ட இருந்து அவரு எந்த ஒரு கூலியும் வாங்க மாட்டாரு, எந்த ஒரு ஃபீஸும் வாங்க மாட்டாரு. 2 மாசத்துல உங்களை ஒரு மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் சுயமா 20,000 சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு வளர்த்து விட்டுருவாரு. நீங்க வேணா தொடர்பு பற்றி அவரை கேட்டு பாருங்க. இந்த வயசுல அவருக்கு இதெல்லாம் தான் அவரு செய்யணும்னு நினைக்கிறாரு, இதெல்லாம் தான் நீங்க அவரை கேட்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்துல எல்லாம் அவரை கேட்டு அவரை நீங்க பயன்படுத்திக்கணும். அந்த பயன்படுத்திங்கன்னா நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு குடும்பம்னு உருவாகும் போது குடும்பத்துல எல்லாருக்கும் வேலை. இந்த மாதிரி எல்லாம் பரவறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு நேரத்துல காரப்பன் ஐயான்னு இல்ல, இதை நானும் இல்ல, நிறைய கோவிந்தசாமி அண்ணா இருக்கிறாரு, எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க நிலையில, அதாவது காலத்துக்கும் தறி அடிச்சாக ஒரு மாதிரி வெறுப்பாயிடும். அவங்கள வந்து சிம்பிளா கொஞ்சம் மாத்தி, நீங்க இவ்வளவு காலம் தறி அடிச்சீங்க, ஓகே, உங்களுக்கு அதே அளவுக்கு வருமானம் அளவுக்கு நான் வேற வேலை தர்றேன், நீங்க செய்யுங்க அப்படின்னா சொல்லி பாருங்க. எவ்வளவு பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க நாராயணன் சாருக்கு, எவ்வளவு பேர் போன் பண்றாங்க, எத்தனை பேரு நான் இந்த வேலையை செய்யறேன் சார், எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தா போதும் கேட்டு பாருங்க. சார் எனக்கு இந்த வேலை தெரியும் சார், நான் ஒரு 4 தறிகார விடுங்க சார், அவனுக்கு எதுவுமே தெரியலன்னா கூட நான் பெரிய தறிகார நெசவு கலைஞரா மாற்றி காட்டுறேன் சார், எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடு சார் போதும்னு சொல்லி கேட்டு பாருங்க. எவ்வளவு சம்பளம் கேட்கறான்னு அந்த சம்பளத்துக்கு அவர் ஏற்பாடு பண்ணி பாருங்க. எவ்வளவு பேர் போன் பண்றாங்க, எவ்வளவு பேர் அப்ளிகேஷன் போடுறாங்கன்னு சொல்லி பாருங்க. அசந்து போயிடுவாங்க. ஏன்னா திறமையான நெசவாளர் எல்லாருக்குமே இந்த எண்ணம் உண்டு, சம்பளம் வாங்கினா நல்லா இருக்கும், சம்பளம் வாங்கினா நல்லா இருக்கணும். அதை ஏன் நம்ம தொழில செய்யக்கூடாதுன்னு? யாரோ எதையோ செஞ்சு சம்பளம் வாங்குறாங்க, நாம எல்லாத்தையுமே செஞ்சுட்டு சம்பளம் வாங்கல, அதை நான் செய்யக்கூடாதுன்னு, அதைதான் நாம செய்யணுங்கிற. சம்பளம் வாங்கினா தானே எல்லாம் வந்து கௌரவமா இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. எவ்வளவு சம்பளத்தை விட நாம வாங்குற கூலியை விட சம்பளம் கம்மி, நாம வாங்குற கூலியை ஏன் சம்பளம் வாங்க கூடாதுன்னு. இதுதான் வளர்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு இதெல்லாம் செய்யணும். இத்தனை வருஷமாச்சு நாம ஒண்ணு சேர்றதுக்கு. கைபேசிய கைத்தறியில கொண்டு வாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய யுக்திகள்லாம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா முன்வாங்க. படிச்சவங்க அவங்க லெவல்ல முன்வாங்க. நெசவு கலைஞர்களுங்க அவங்கள சேவை பண்ணுங்க. ஏன்னா சேவை ரொம்ப முக்கியம். இப்ப இது எல்லாமே சேவையினால்தான் நடக்குது. சோ எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்த வருஷம் நாம ஒரு தனியான பொதுவான இடத்துல மீட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை நடத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து குவாரண்டைன் டைம்ல நம்ம வந்து தனித்தனியா கூடி இந்த வேலையை செய்யறோம். அடுத்த வருஷம் ஒண்ணு சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு ஒரு விழா நடத்தி அந்த விழாவை பாக்குறதுக்குன்னே மக்கள் வரணும். அந்த விழாவில போனீங்கன்னாக்கா அதாவது ஒரு மாதிரி பெருமையா நடத்தணும். அந்த விழாவுக்கு போனாங்களா போறவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுப்பாங்க, எந்த குறையும் இல்லை, கண் கவர்ச்சி நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும், அதெல்லாம் பார்க்கலாம். பஸ் அவங்களே வைக்கிறாங்க, அவங்களே கூட்டிட்டு போறாங்க, அவங்களே கூட்டிட்டு வராங்கன்ற மாதிரி எல்லாம் வளர்ந்து அது ஒரு விழா செய்யும் போது அந்த விழாவில சேலைங்கள்லாம் நம்ம புதுசா கொண்டு வந்துருக்காங்களா, ஆஃப் ரேட்ல எல்லாம் கொடுக்குறாங்களா, நல்ல ரேட்ல கொடுக்குறாங்க. இப்போ இந்த வருஷம் வந்து நாம பாத்தீங்கன்னாக்கா மொபைல்ல கூடி இருக்கிறோம். மொபைல்ல கூடி இருக்கிறது ஒரு முதல் கட்டமா இருக்கட்டும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பப்ளிக்ல கூடுவோம். பப்ளிக்ல கூடி விழா எடுப்போம். விழா எடுக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா நாம இந்த விழாவை மிஸ் பண்ணிட்டுமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் மத்தவங்களுக்கு கொண்டு வரணும். அந்த விழாவில் என்ன இருக்கணும், கலை நிகழ்ச்சி இருக்கணும், சாப்பாடு இருக்கணும், வந்து போறவங்களுக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது, எல்லா ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையும் அதுல இருக்கணும். இருந்து அந்த மாதிரி கண்டிப்பா சார் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா நம்ம ஒரு இடத்துல கூடி கண்டிப்பா நான் பண்றேன் சார். அவார்டு கொடுக்குறீங்க, எனக்கு தெரிஞ்சு நான் 1-2 கருத்து மட்டும் சொல்லிட்டு நிறுத்திடுறேன். அவார்டு கொடுக்குறீங்க, ஒரு சிலருக்கெல்லாம் இன்னும் முக்கியமான அவார்டெல்லாம் இருக்குது. பின்னாடி டவுசர் நிக்காத காலத்துல இருந்து, இடுப்புல டவுசர் நிக்காத காலத்துல இருந்து தறி நெய்றாங்க, அவனெல்லாம் கண்டு எடுங்க. அவனெல்லாம் வாழ்க்கையில பாராட்டுன்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. இடுப்புல டவுசர் நிக்காத ஆளுங்கெல்லாம் இது வரைக்கும் தறி நெச்சு ஓஞ்சி சும்மா திண்ணையில உட்கார அவங்களை கூப்பிட்டு நீங்க எத்தனை வருஷம் தறி நெச்சிங்க, என்னென்ன ரகங்கள்லாம் நெச்சிங்க, நீங்க இந்த தறி நெச்சு நீங்க ஒரு ஆள் தறி நெச்சு 50 ரூபாய் கூலி வாங்கி நீங்க என்னென்ன சாதனை பண்ணீங்க, உங்க குடும்பத்துல இன்னைக்கு யாரு எந்தெந்த நாட்டுல இருக்கிறாங்க, எந்தெந்த பதவியில இருக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிற அமைச்சருங்க யாரு, எம்எல்ஏங்க யாரு, பெரிய பெரிய மந்திரிங்க எல்லாம் யாருன்னாக்கா நெசவாளர் குடும்பத்துல இருந்து கூட வந்திருக்கிறாங்க.
நீங்க என்ன சாதனை பண்ணு அவங்கள கேளுங்களேன். அவங்கள கூப்பிட்டு நடக்க முடியலன்னா அவங்கள வண்டி வச்சாவது கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு சால்வை போடுங்க. அவங்கள பார்த்து ஒரு ஆளுக்கு சால்வை போட்டீங்கன்னா அது 1000 பேத்துக்கு போட்டதுக்கு சமம். இதெல்லாம் வந்து செய்யறதுக்கு நிறைய இருக்குது, செய்யுங்க. இந்த யூடியூப் சேனல் மூலியமா தான் நாம எல்லாம் ஒன்னா இருக்கிறோம். இந்த யூடியூப் சேனல்ல இனிமே இன்னைக்கு மட்டும் இல்ல, வருஷம் முழுக்க நாம கனெக்டிங்ல இருப்போம். கூட இருந்து நம்ம சேவையெல்லாம் நாம சொல்லுவோம், நம்மளுடைய திறமைகள் எல்லாம் நம்ம வெளிக்கொண்டு வருவோம். முக்கியமா கௌரவ குறைச்சலான வேலை இதுல எதுவுமே பண்ணக்கூடாது. நான் எதை செய்யறேன் அதை செய்யறேன் சொல்லும் போதே ஐயா நான் இப்படி ஆயிட்டேன், ஐயா நான் அப்படி ஆயிட்டேன், அந்த வேலையெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. நான் நல்லா இருக்கிறேன், இன்னும் என்ன பண்ணணும், இன்னும் என்ன செய்யணும். என்கிட்ட ஒரு 100 சேலை இருக்கு, அந்த சேலை இந்த மாதிரி சேலை, அது வந்து ஒரிஜினல் பட்டு இருக்கு, ஒரிஜினல் ஜரி இருக்கு, இந்த டிசைன் இருக்கு, அதுல எனக்கு சில்க் மார்க் முத்திரை வேணும், சில்க் மார்க் முத்திரை வேணும்னா எங்க வாங்கணும், இதெல்லாம் நான் விற்கிறதுக்கு என்ன பண்ணணும், என்ன பிளாட்ஃபார்ம் தேடணும், இது உயர்வான சேலைன்னு எனக்கு அது கேரண்டி கொடுங்க. இந்த சேலைக்கு எனக்கு புதுசா ஒரு பேர் ஒண்ணு வச்சு கொடுங்க. எனக்கு இன்னும் நான் மட்டுமே இந்த சேலையை செய்யறேன்னா எனக்கு ஜிஐ கோடு ஒண்ணு ரெடி பண்ணி எனக்கு கொடுங்க. இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நிறைய மற்றவங்க பண்ண மாட்டாங்க, நாம தான் பண்ணிக்கணும். நாம தான் செய்யணும்னா நாம தான் இறங்கி செய்யணும். எப்பவுமே மரம் வைக்கிறவங்க ஒருத்தர், பழம் சாப்பிட்றவங்க ஒருத்தர் தான். நாம மரமாவது வைப்போம், பழம் பின்னாடி வர்றவங்களாவது சாப்பிட்டோம் அப்படின்னு நான் சொல்லி அந்த உரையை முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி எல்லாருக்குமே. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப அருமையான பேசுங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இப்பொழுது முடிவாக திருமதி காயத்ரி அவர்களை அழைக்கின்றேன் முடிவுரை சொல்றதுக்காக. vote of thanks. Good afternoon to one and all. I deem it a great honor to propose the vote of thanks on this memorable occasion. I like to thank Bagi Chandrasekharan for his valuable time to us. I like to thank our chief guest Sirumugai Dr. V. Karappan for his words of encouragement. His able guidance has always encouraged us. I thank him for his valuable contribution. Thank you, sir. I thank Mr. J. Ramalingam, Pendamil, M. Mai Alagan, Devanga Kularatna, M.S. Nagendra, Mr. Dandapani Karappan, who despite their busy schedule have found their time to grace this occasion. We are grateful to Mr. G. Chandramouli for his valuable contribution. From the start to the end of the meeting, he is there, present in our meeting constantly. It is a great honor to us. Thank you, sir. I thank Mr. P. Vasu, Mr. Sankaralingam, Mr. P.L. Vanumurthy, Mr. Maithicharian for their valuable contribution, guidance, and encouragement in all our efforts. I would like to thank Mr. Govindaraju, Dr. Devaraj, Dr. Nihar Ranjan Kalita, Mrs. Sumati Nandakumar, and other all honorable guests for their continued support, vision, and commitment towards us. I would like to thank Deputy Director, Handloom, Bangalore, Mr. Lingaraju for his time towards us. I'd like to thank Dr. M. Narayanan, founder Dr. Vivasayam YouTube channel, for making such an international platform for the growth of Indian farmers and weavers. I'd like to thank all our Dr. Vivasayam team members who have worked hard to ensure that this occasion becomes a memorable success. Last but not the least, I would like to thank to all our subscriber, viewers, participants, and all the invitees present here for evincing interest in covering the event and all good hearts who work behind the screen. Thank you all. आप सभी का हम दिल से धन्यवाद करते हैं. விவசாயம் அறிவோம், விவசாயம் செய்வோம், வருங்கால தலைமுறைக்கு உணவு அளிப்போம். வாழ்க விவசாய், வளர்க விவசாயம். நன்றி, வணக்கம், நமஸ்தே. If you like my videos, kindly subscribe and share with your friends, and also getting more videos from my channel to press the bell button.